சரி, நாம் ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் நம்மளுடைய சமூகத்தை இந்த காலையில நம்ம நோக்கி பார்ப்போம். हम सभी प्रार्थना करेंगे। हम सभी परमेश्वर की ओर देखकर इस सुबह के समय पर प्रार्थना करेंगे। இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய ஓய்வு நாளிலே நம்முடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாரும் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு, ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். इस रविवार के समय पर, इस पवित्र सबत के समय पर आज परमेश्वर ने हमें आराधना करने के लिए इस वीडियो के द्वारा हमें एक मौका दिया है। ஒரு பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். कितने लोगों को नहीं है ऐसे एक भाग्य परमेश्वर ने हमें दिया है। கண்ணீரோடு கூட, துதியோடு கூட, ஆண்டவருக்கு நன்றியோடு கூட நாம் இந்த காலையில அவரை நாம் நோக்கி பார்ப்போம். आंसू बहाकर, आंसुओं के साथ, स्तुति के साथ और पवित्रता के साथ हम इस सुबह के समय पर परमेश्वर की ओर देखेंगे। பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்றோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, हम आपको धन्यवाद देते हैं। ஆண்டவரே, ஒரு நாளை கடப்பது எவ்வளவு பெரிய துக்கம் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. परमेश्वर, एक दिन जाना कितना, इन दिनों में कितना दुखद कारण, कितना ஆண்டவரே, दुखद இந்த है। காலையில உம்முடைய சமூகத்தில எங்களை ஒரு முறை கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். परमेश्वर, इस सुबह के समय पर और एक बार हम आपके सामने आराधना करने के लिए हम आए हैं। கடந்த வாரம் முழுதும் உடைய பிள்ளைகளுக்கு நல்லவராக இருந்து நல்ல சுகம், ஆரோக்கியம், பலம் தந்தீங்க. परमेश्वर, पिछले दिनों में परमेश्वर हमारे लिए कितने भला थे और अच्छा स्वस्थ तंदुरुस्त आपने हमें दिया। வியாதியாக பலவீனமாய் இருந்த பிள்ளைகள் இருந்தாங்க. परमेश्वर, कितने बीमारी में, कितने कमजोरी में बच्चे थे, ஆனாலும் அவர்களை ஆண்டவர் பாதுகாத்தீங்க, சுகம் கொடுத்தீங்க. लेकिन उन्हें सब परमेश्वर आपने उन्हें संभाल के रखा, उन्हें अच्छा காலையில समुदाय दिया। உடைய சமூகத்தில எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். इस सुबह के समय पर हम परमेश्वर आपको अपने हाथों में अर्पण करके இந்த प्रार्थना வாரம், करते हैं। இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். इस पूरे हफ्ते पर परमेश्वर आपका प्रशंसा से हमें भरिएगा। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन, आमीन, आमीन। அப்படி பாடத்திலே 111வது பாட்டை நாம் பாடுவோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் உமக்கு முடியும். அன்றைய சமூகத்திலே நாம் நம்முடைய கரங்களை தட்டி மகிழ்ச்சி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவரை நாம் உயர்த்தி நாம் பாடுவோம். காரணம், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஸ்தோத்திரம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஆமென். எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ, ஓங்கிய உம் புயத்தாலே அம்மே வானம் பூமி உண்டாக்கினீ, நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர், நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை.
ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. மனிதர்களின் செயல்கள் எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ, மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ, அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீ, அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீ. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, ஆமென், முடியாதது எதுவும் இல்ல. யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ, யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே, ஆமென். சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எகிப்தின் நாட்டில் செய்த அதிசயம் இன்றும் செய்ய வல்லவர் நீ, ஆமென். எகிப்தின் நாட்டில் செய்த அதிசயம் இன்றும் செய்ய வல்லவர் நீ, அற்புத அடையாளங்களினால் உம் ஜனத்தை புறப்பட செய்தீர், அற்புத அடையாளங்களினால் உம் ஜனத்தை புறப்பட செய்தீர். எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. ஆமென். கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, ஆமென். முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எல்லாரும் பாடுவோம். கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கர்த்தரால் கூடாததோ, கர்த்தரால் முடியாததோ உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாம் அவரால முடியும் என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது எதை குறித்து நாம் கலங்கவோ
பயப்படவோ வேண்டியதே இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்ய அப்படி ஆண்டவராய் கர்த்தராலே முடியும். 148வது பாட்டு நாம் பாடுவோம். 1448 எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி சென்றார். இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னும் தொடர்ந்து நம்மை நடத்துவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். மடிந்து போவதில்லை. புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய். மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அன்பிலே பயம் இல்லையே. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அன்பிலே பயம் இல்லையே. அன்பிலே பயம் இல்லையே. எதை நினை
செல்வார். கர்த்தரை நினைத்து மகிழ்ந்து களி கூர்ந்தார், உனது விருப்பம் செய்வார். கர்த்தரை நினைத்து மகிழ்ந்து களி கூர்ந்தார், உனது விருப்பம் செய்வார், உனது விருப்பம் செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். வழிகளில் எல்லாம் அவரையே நம்பீரே, நீ உன் சார்பில் செயலாற்றுவார். வழிகளில் எல்லாம் அவரையே நம்பீரே, உன் சார்பில் செயலாற்றுவார், உன் சார்பில் செயலாற்றுவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். வலுவூட்டும் இயேசு கிறிஸ்துவின் துணையார், எதையும் செய்திடுவார். வலுவூட்டும் இயேசு கிறிஸ்துவின் துணையார், எதையும் செய்திடுவார், எதையும் செய்திடுவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். हिंदी पार्टी ना पढ़ना, कितना भलाई मुझको किया, कैसे में धन्य खाते. எத்தனை நன்மைகள் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் கடந்த நாட்கள் எல்லாம் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். कितना भलाई मुझको किया, कैसा मैं धन्य करूं, कैसा मैं धन्य करूं. कितना भलाई मुझको किया, कैसा मैं धन्य करूं, प्रभु कैसे मैं धन्य करूं. धन्य राजा, धन्य राजा, धन्यवादो सदा तेरी. धन्य राजा, धन्य राजा, धन्यवादो सदा तेरी. हाथों में थमकर पुतिल की नाई, रात दिन रक्षा किया. हाथों में थमाकर पुतली की नाई, रात दिन रक्षा किया, रात दिन रक्षा किया. कितना भलाई मुझको किया, कैसे मैं धन्य कहूँ, प्रभु के
राजा धन्यवादों सदा तेरी धन्य राजा धन्यवादों चिंता में पड़ा था दया करके याद किया तेरी स्तुति करूंगा चिंता में पड़ा था दया करके याद किया तेरी स्तुति करूंगा तेरी स्तुति करूंगा कितना भलाई मुझको किया कैसे मैं धन्य कहूँ प्रभु कैसे मैं धन्य कहूँ कितना भलाई मुझको किया कैसे मैं धन्य कहूँ प्रभु कैसे मैं धन्य कहूँ धन्य राजा धन्यवादों सदा तेरी धन्य राजा सदा तेरी पापों में भरा था कुछ भी आशा न था बचा लिया अनुग्रह से पापों में भरा था कुछ भी आशा न था बचा लिया अनुग्रह से बचा लिया अनुग्रह से कितना भलाई मुझको किया कैसे मैं धन्य कहूँ प्रभु कैसे मैं धन्य कहूँ कितना भलाई मुझको किया कैसे मैं धन्य कहूँ प्रभु कैसे मैं धन्य कहूँ धन्य राजा धन्यवादों सदा तेरी धन्य राजा धन्यवादों सदा तेरी Praise the Lord. Amen. நாம் எல்லாரும் வேத வசனத்தை அதிக பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம் 31ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம் हम सभी पवित्र शास्त्र 30ஆம் சங்கீதம் 30ஆம் சங்கீதம் भजन संहिता 30 को हम बदल बदल पढ़ेंगे கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் हे मेरे परमेश्वर यहोवा मैंने तेरी दुहाई दी और तूने मुझे चंगा किया है கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் हे यहोवा के भक्तों उसका भजन गाओ और जिस पवित्र नाम से उसका स्मरण होता है उसका धन्यवाद करो அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் मैंने तो अपने चैन के समय कहा था कि मैं कभी नहीं टलने का கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பருவத்திற்கு இடமாக நிற்க பண்ணியிருந்தீர் உம்முடைய முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனானே हे यहोवा मैंने तुझी को पुकारा और यहोवा से गिड़गिड़ा कर यह विनती की कि கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயரா இரும் என்று சொல்லி हे यहोवा सुन मुझ पर अनुग्रह कर हे यहोवा तू मेरा सहायक हो என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திடாமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டையை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் ताकि मेरा आत्मा तेरा भजन गाती रहे और कभी चुप न हो हे मेरे परमेश्वर यहोवा मैं सर्वदा तेरा धन्यवाद करता रहूंगा எல்லாரும் வாய்ந்து திறந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம்.
हम सभी मुंह खोलकर परमेश्वर की ओर देखकर हम प्रार्थना करेंगे। சங்கீதக்காரன் அருமையாய் சொல்லுகிறார், भजन संगीता में दाऊद என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். हे परमेश्वर, मैं तुम्हारी ओर देखकर पुकारा और आपने मुझे புலம்பலை चंगाई दी ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். और आपने मेरे विलाप को आनंद में बदल நீர் दिया என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினார், என்னை இடை கட்டினார். और आपने मेरी और मुझे खुशी दिया और मेरे पटकों को बांध दिया। ஆண்டவர் தாவீதுக்கு செய்ததை அவர் இங்கு அறிவிக்கிறார். परमेश्वर ने दाऊद को किया है वो बता रहे हैं। ஆண்டவரே என்னை நீர் குணமாக்கினீங்க ஐயா, दाऊद बताते हैं कि परमेश्वर आपने என்னை मुझे चंगा உயிரோடு किया, கூட நீங்க காத்தீங்க, आपने मुझे अभी तक संभाल कर रखा, என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீங்க, मेरे सारे विलाप को आपने खुशी में बदला என்னுடைய இரட்டை எல்லாம் களைந்து போட்டீங்க. और मेरे टाट उतारवा कर ஆண்டவரே உம்மை நான் துதிப்பேன். मैं आपका स्तुति करूंगा। அவன் தேவனை துதிப்பதற்கு அநேக காரணங்களை அவன் எடுத்துக்கொண்டான். तो परमेश्वर को स्तुति करने के लिए अनेक सारे कारणों को அன்றைய लिया। பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை துதிப்பதற்கு காரணங்களை நமக்கு தெரியும். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். हमारे परमेश्वर के बच्चे परमेश्वर को स्तुति करने के அவரை लिए कितना நோக்கி सारा நாம் कारण है। எல்லாரும் हम ஜெபிப்போம். उनकी ओर देखकर हम அவருக்கு प्रार्थना நன்றி करेंगे। சொல்லுவோம். हम उनकी ओर देखकर धन्यवाद करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। துதிப்பேன் சங்கீதக்காரன் சொல்கிறார், துதித்துக் கொண்டே நான் இருப்பேன். दाऊद कहता है कि मैं हमेशा उनका स्तुति करते रहूंगा। என்றும் ஆனந்தம் என் இயேசு ஜெபிக்கிறார். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அன்பு பிள்ளைகளாகிய நாம் இந்த காலையில கர்த்தரை நாம் துதிக்கலாம். அவரை நாம் உயர்த்தி நாம் துதிப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென். இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. இதுவரைக்கும் எங்களுக்கு நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வி, நான் எப்படி நன்றி சொல்வி. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டே, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டே, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வீர், நான் எப்படி நன்றி சொல்வீர். எல்லாரும் பாடுவோம். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா.
உமக்கு நாங்க நன்றி சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்தி உம்மை கனப்படுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. எத்தனை நல்லவர், எத்தனை அன்புள்ளவர். எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற இலக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலனை தந்தீங்கப்பா. சுகவீனன் என்று தள்ளிவிடாமல் சுகத்தை கொடுத்தீங்கப்பா. நீர் எங்கள் மேல் பாராட்டின தயவை நாங்கள் நினைக்கும் பொழுது துதிக்காமல் ஸ்தோத்திரிக்காமல் இருக்கவே முடியாது. அத்தனை நன்மைகளை இந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு செய்து வந்தீங்க. உங்களுடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ ஆவியானவரே, ஸ்தோத்திரம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस आशीर्वादित अच्छे समय के लिए हम आपको धन्यवाद देते हैं। கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். हम आपको अपने आपके हाथों में अर्पण करते நீர் हैं। எத்தனை நல்லவர். परमेश्वर आप कितने भला हो। இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறேன். दिल के गहराई से हम आपको धन्यवाद देते ஆண்டவரே, हैं। கடந்த வாரங்களில் எத்தனை பிள்ளைகள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்கப்பா. पिछले हफ्तों में परमेश्वर कितने लोगों ने हमें இரவுல प्रार्थना करने के लिए நேரம் पूछा। அழுது ஜெபித்த நேரங்கள் இருந்ததா. परमेश्वर ऐसे हो रात को कितने दिन ऐसे आंसू बहा कर दे प्रार्थना किए समय था। ஆண்டவரே, அந்த परमेश्वर கண்ணீர், அந்த ஜெபம் வீணாகல. वो प्रार्थना व्रत नहीं गया। அநேகரை ஆண்டவரே நீர் தொட்டீங்க, இந்த ஜெபத்தை நீ கேட்டீங்கப்பா. अनेक लोगों को आप चंगाई दिया, आपने परमेश्वर हमारा प्रार्थना நீ செய்த सुना। நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். आपने हमें किए भलाई के இந்த लिए வார்த்தைகளை धन्यवाद கேட்க देते हैं। ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर इस वचन को सुनने के लिए, आराधना के लिए को जो कोई भी ஆண்டவருடைய आए, பிரசன்னமுடைய उसके लिए பிள்ளைகள் धन्यवाद देते हैं। ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு ராஜா. परमेश्वर का प्रशंसा हर एक बच्चों को भरना அவருடைய चाहिए। வீடுகள் முழுவதும் அவர்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. परमेश्वर उनके पूरे घर पर परमेश्वर का प्रशंसा से आप भरिएगा। நாங்கள் ஆராதிப்பது வீணாக கூடாது. हम जो आराधना कर रहे हैं वो व्रत नहीं जाना கேட்கிற चाहिए। உள்ளங்களோடு ஆவியானவர் பேசுங்கப்பா. सुनने वाले हृदय से आत्मा जी आप बात कीजिएगा। உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். आपका नाम का केवल महिमा நீர் हो। எங்களோடு பேசுங்க. हमारे साथ आप बात உம்முடைய कीजिए। வார்த்தைகளை அறிந்து விளங்கிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. आपके वचनों को हम समझ कर लेने के लिए परमेश्वर सहायता இயேசு कीजिए। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे परमेश्वर पिता। ஆமென். आमीन आमीन। நல்லவர். परमेश्वर बड़ा है। இந்த வாரத்திலே உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய வெட்டிங் டே இந்த வாரத்தில் இருக்கும் என்றால் அபிதமாக இருக்கிற இடத்துல எழுந்திருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். इस सुबह के समय पर जिस किसी का इस हफ्ते में जन्मदिन हो या शादी का सालगिरह हो, आप खड़े हो जाइए। आपके घर पे हम आपके लिए प्रार्थना करेंगे। हम प्रार्थना करेंगे। பரலோகத்தின் பிதாவே, எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். हमारे परमेश्वर स्वर्गीय पिता, इस आपके बच्चे जो आपके सामने खड़े हैं उनके அவர்கள் எங்கிருந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்கள் எழுந்து நின்றாலும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்பதை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம். जो कोई भी परमेश्वर आपके इस शब्द को सुन रहे हैं, इस प्रार्थना को सुन रहे हैं, परमेश्वर उसके लिए हम धन्यवाद देकर स्तुति திருமண करते நாளை हैं। கர்த்தர் ஆசீர்வதிங்க. उनके शादी का सालगिरह को आप आशीर्वाद ஆண்டவரே, दीजिएगा। இத்தனை வருடங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராக இருந்து நடத்தினவங்க ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தை காண்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். कितने साल परमेश्वर आप उनके साथ रहे थे, अभी आने वाले दिनों में भी परमेश्वर आप उन बच्चों के साथ रहिएगा करके ஆண்டவரே, பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். जो जन्मदिन मना रहे हैं उनके भी परमेश्वर हम याद करते हैं। அவர்கள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை வைக்கப்படட்டும். उन हर एक पर परमेश्वर का நல்ல कृपा சுகமான बना रखेगा। ஆரோக்கியம் நிறைந்த ஆண்டவரே வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. उन्हें अच्छा स्वस्थ वाला जीवन उन्हें दीजिएगा। உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. आपके नाम का महिमा होने के लिए परमेश्वर आपको बल இயேசு दीजिएगा। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन आमीन। जीसस।
உங்க எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் மறுபடியும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். आप सभी को हम यीशु मसीह के नाम से दोबारा एक और बार आप बधाई कर देते हैं। உங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்தோத்திரம் வேத வசனத்தை ஆராய்ந்து வேத வசனத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். आप सभी को शुक्रवार और रविवार के समय पर परमेश्वर का वचन बांटने के लिए, परमेश्वर का संदेश आप सभी को देने के लिए परमेश्वर ने हमें एक मौका दिया, उसके लिए मैं धन्यवाद देता हूँ। செய்தி உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். जो संदेश मैं दे रहा हूँ वो सभी को आशीर्वादित होगा करके मैं परमेश्वर के विश्वास करता हूँ। எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். हमारे लिए भी आप आगे प्रार्थना உங்களுடைய कीजिए। நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்க. आपके दुश्मनों से और दूसरे रिश्तों को भी आप ये बताइएगा। சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். जिन्होंने अब तक सब्सक्राइब नहीं किया उन्हें हम सब्सक्राइब करने के लिए बताते हैं। அதுக்கு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. और उसके बाजू में एक बेल आइकॉन दिया रहेगा ताकि आप उसे भी प्रेस करो ताकि आपको सारे नोटिफिकेशंस आगे मिल जाएं। கடந்த வாரத்தில் இதை குறித்து நான் சொன்னேன். அநேகர் புதிதாய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. पिछले दिनों में मैंने इस बारे में कहा और बहुत लोगों ने, नए लोग आए, सब्सक्राइबर्स இந்த आए हैं। வாரத்திலும் அநேகர் அவிதமாய் இதுவரைக்கும் செய்யாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க என்று நான் நம்புகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். और जो अब तक नहीं किया है इस हफ्ते में भी आप करेंगे करके मैं विश्वास करता हूँ। परमेश्वर आपको आशीष करेगा। காலையில தலைவன் என்கிற ஒரு தலைப்பில் உங்களோடு நான் பேச நினைக்கிறேன். सुबह के समय पर प्रधान के एक मुख्य एक विषय में मैं बात करना चाहता हूँ। 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். पहला सामुएल का पुस्तक 10वां अध्याय पहला वचन हम ले लेंगे। அப்பொழுது சாமுவேல் தைல குப்பை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்றார். तब सामुएल ने एक कुप्पी तैल लेकर उसके सिर पर उंडेला और उसे चूमकर कहा, क्या इसका कारण यह नहीं कि यहोवा ने अपने नीच भाग के ऊपर प्रधान होने को तेरा अभिषेक किया है। கழுதையை தேடி போனதான சவுலை தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தைல குப்பை எடுத்து அவன் மேல் வார்த்து அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். और जो गधे को ढूंढ कर गया वो साउल को ये भविष्यद्वक्ता सामुएल जो है उस हाथ में तेल का कुप्पी लेकर वो इस शब्द कहता है, கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மேல் உன்னை தலைவனாய் இருக்கும்படியாய் அபிஷேகம் பண்ணினார். तब यहाँ पर यहोवा कहते हैं कि यहोवा अपने नीच भाग के ऊपर प्रधान होने को तेरा अभिषेक किया है। உன்னை தலைவனாய் இருக்கும்படியாய் உன்னை அபிஷேகம் பண்ணினார். तुझे प्रधान बनाने के लिए तुझे अभिषेक किया गया है। சவுலை ஒரு தலைவனாய் இருக்கும்படியாய் அபிஷேகம் பண்ணினது போல शाऊल को जैसे एक प्रधान होने के लिए अभिषेक किया गया है। நம்மையும் தேவனாகிய கர்த்தர் அவிதமாய் அபிஷேகம் செய்வதனுடைய நோக்கத்தை இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். उसी तरह परमेश्वर हमें भी अभिषेक करने के लिए कारण क्या है करके याद दिलाते हैं। நாமும் தலைவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். हमें भी प्रधान होना चाहिए करके परमेश्वर इस सुबह के समय पर हमें याद दिलाते ஒரு हैं। கட்சிக்கு தலைவர்களாக அல்ல, हम कोई एक पार्टी का कोई प्रधान होना बड़ी ஒரு बात नहीं है, தேசத்துக்கு தலைவர்களாக அல்ல, या फिर एक देश का प्रधान होना बड़ी बात நம்மை नहीं है। தேவன் அபிஷேகித்து அவிதமாய் தலைவர்களாய் ஏன் வைக்கிறார் என்பதை இந்த காலையில நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். हमें अभिषेक करके क्यों हमें एक प्रधान बनाना चाहते हैं करके हमें सुबह के समय पर जान लेना है। சவுலுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவனுக்குள் பொறுப்பும் உத்தரவாதமும் கடந்து வந்தது. शाऊल को जैसे ही अभिषेक किया गया उसके अंदर एक कर्तव्य आ गया था। நம்மையும் தேவனாய் கர்த்தர் அபிஷேகிக்கும் பொழுது நமக்கு ஒரு பொறுப்பு, நமக்கு ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிறார். जैसे हमें भी परमेश्वर अभिषेक करते हैं उसी तरह हमें भी एक कर्तव्य आ जाता है, एक व्यवस्था आ जाता है। அந்த हमारे பொறுப்பு, அந்த உத்தரவாதம் அவனை தலைவனாக மாற்றினது போல நம்மையும்
நம்மையும் அவிதமாக மாற்றுகிறது. उसके अंदर भी जो कर्तव्य दिया गया है, जो व्यवस्था उसे करने के लिए कहा गया है, उसके अंदर भी वो आ जाता है. जब अभिषेक होता है हमारे अंदर भी वो आ जाता பழைய है. ஏற்பாட்டிலே அவிதமாய் தீர்க்கதரிசி ஒரு தேவனுடைய மனுஷன் இல்லாவிட்டால் ஒரு ஆசாரியன் அவன் மேல் தைல குப்பையை ஊற்றி எண்ணெயினால் அவனை அபிஷேகிக்கிறான். और जूना नियम में एक भविष्यद्वक्ता आकर एक तेल के कुप्पी को लेकर उस पर अभिषेक करता है. நம்மை எப்படி அபிஷேகிக்கிறார் என்பதை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது. इस नया नियम में हमें कैसे अभिषेक करते हैं करके परमेश्वर का वचन हमसे बताता है. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இயேசுவானவரை பிதாவானவர் எப்படி அபிஷேகித்தார் என்பதை இங்கே விளக்குகிறார். प्रेरित का पुस्तक 10:38 में हम पढ़ते हैं कि यीशु को कैसे अपने पिता उनके पिता अभिषेक करते हैं. அவர் வல்லமையினாலும் பரிசுத்தாவினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினது போல நம்மையும் வல்லமையினாலும் பரிசுத்தாவினாலும் அபிஷேக கர்த்தர் விரும்புகிறார். उन्हें जैसे सामर्थ्य से अपने सामर्थ्य से और पवित्र आत्मा से अभिषेक करते हैं, उसी तरह परमेश्वर चाहते हैं कि हमें भी उनके सामर्थ्य और पवित्र आत्मा से अभिषेक करें. எப்பொழுது பிதாவானவர் அவரை வல்லமையினால் பரிசுத்தாவினால் அவரை அபிஷேகித்தாரோ அந்த நேரத்திலே அவர் சபைக்கு தலைவராக மாற்றப்பட்டார், இல்லாவிட்டால் உயர்த்தப்பட்டார். और जैसे ही उनके पिता उन्हें पवित्र आत्मा से और जैसे उन्हें सामर्थ्य से अभिषेक करते हैं, उसी क्षण पर वो एक प्रधान बन गए थे. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு அவர் எழுதும் பொழுது சபையை குறித்து எழுதும் பொழுது கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல என்று எழுதுகிறார். इसलिए जब प्रेरित पौलुस लिखते हैं एफेसियों के कलीसिया के लिए लिखते हैं, तब कहते हैं कि क्रिस्त मसीह जैसा एक कलीसिया का प्रधान है. எபேசியர் 5:23 அப்படி நாம் பார்க்கிறோம். एफेसियों का पुस्तक 5:23 में हम ऐसे पढ़ते हैं. வரைக்கும் இயேசுவாக இருந்தவர் எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அப்பொழுதே அவர் கிறிஸ்துவாக சபைக்கு தலையாக தேவன் மாற்றினார். अब तक जो यीशु थे, अब जब वो अभिषेक किए गए हैं, उसी समय पर वो मसीहा बनकर एक कलीसिया के लिए वो प्रधान बन गए. கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். मसीहा बन मतलब अभिषेक किया गया व्यक्ति. இந்த காலையில கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகமுடியாக நம்மை ஒரு பொசிஷன் ஒரு உயர்வை நம்முடைய வாழ்க்கையில தரும்படியாக கர்த்தர் காத்திருக்கிறார். इस सुबह के समय पर हमें परमेश्वर ने अभिषेक करके हमें एक प्रधान स्थान देना चाहते हैं. हालेलुया हालेलुया. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே एफेसियों का पुस्तक 5:16 में हम पढ़ते கிறிஸ்து हैं, உன்னை பிரகாசிப்பிப்பார். मसीहा तुझे प्रकाशित கடந்த करेंगे. வாரத்தில் அதை குறித்து நான் பேசினேன். मैंने पिछले हफ्तों में इसके बारे में आपसे बात किया. கிறிஸ்து அபிஷேகிக்கிற தேவன் தான் நம்மை அவிதமாய் பிரகாசிக்க முடியும். जो मसीहा अभिषेक करने वाले मसीहा ही हमें प्रकाशित कर இந்த सकते हैं. காலையில இந்த அபிஷேகம் உங்களுக்குள் நிறைந்திருக்கட்டும். आज सुबह के समय पर वही अभिषेक आपके अंदर बरकरार रहना चाहिए. ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார் என்பதை இந்த காலையில நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். क्यों परमेश्वर आपको अभिषेक कर रहे हैं करके आपको समझ कर இந்த लेना है. அபிஷேகத்தினுடைய மேன்மைகளை முக்கியத்துவத்தை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். इस अभिषेक का उत्तम स्थान को, उन्नति स्थान को, उसके महिमा के बारे में आपको आज समझ कर लेना है. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே पहला राजाओं का पुस्तक 1 अध्याय 35 वचन में தாவீது சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். दाऊद जो है वो सुलेमान को राजा के रूप में अभिषेक करता है. சாதோக் அவிதமாய் ஸ்தோத்திரம் ஆசாரியன் அவரை தைல குப்பினாலே அவர் மேல் தைலத்தை ஊற்றி அபிஷேக தைலத்தை ஊற்றும் பொழுது தாவீது ஒரு வார்த்தையை அந்த நேரத்திலே அவன் சொல்லுகிறார். साधुक जो है उसे एक तेल के कुप्पी को लेकर उसे जब अभिषेक करता है, तब दाऊद एक कार्य वहां पर कहता 1 है. ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் पहला राजा का पुस्तक 1 अध्याय 35ஆம் வசனத்திலே 35 वचन में தலைவனாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை ஏற்படுத்தினார். तुझे एक प्रधान होने के लिए परमेश्वर ने நீ ठहराया है. தலைவனாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார், உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். तुझे एक प्रधान बनने के लिए परमेश्वर ने तुझे बनाया. முழு இஸ்ரவேல் கோத்திரத்திற்கும் அவிதமாய் யூத கோத்திரத்திற்கும் அவன் ஒரு இனி
உத்தரவாதி, அவன் பொறுப்பாளி, அவன் தலைவன். पूरे इजराइल के गोत्र में, पूरे इजराइल के जाति में वही एक प्रधान है अभी। நிறைவு குறைவு எதுவாக இருந்தாலும் அதற்கு அவன்தான் பதில் சொல்ல வேண்டும். और जो भी कमियां रहेगा, जो भी भलाई रहेगा, अभी उसी का सब हिस्सा उसे ही देना पड़ेगा। பொறுப்பை ஆண்டவராய் கர்த்தர் அவன் மேல் சுமத்துகிறார். पूरे कर्तव्य को परमेश्वर अभी उसे ही दे दिए थे। யோபின் புஸ்தகம், யோபுடைய வாழ்க்கையை நாம் கவனிப்போம். अय्यूब के जीवन हम देखेंगे। அவன் உத்தமன், சன்மார்க்க, தேவனுக்கு பயந்தவன். वो एक उत्तम था, उत्तम व्यक्ति था, वो सीधा चलता था, वो बहुत अच्छा व्यक्ति था। மறுபக்கம் அவன் ஒரு தலைவனாக, ராணுவத்தினுடைய ராஜாவாக அவன் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்பதை யோபு தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். अय्यूब के पुस्तक में अय्यूब लिखता है कि एक बार वो एक सेना का एक प्रधान था, एक मुख्य भी था। யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், अय्यूब का पुस्तक 29वां अध्याय 25ஆம் வசனத்திலே 25 वचन में, நான் தலைவனாக உட்கார்ந்து ராணுவத்தின் ராஜாவை போல ஸ்தோத்திரம் துக்கிக்கிறவர்களை தேற்றவு பண்ணுகிறவர்களை போல நான் இருந்தேன். और सेना में राजा व विलाप करने वालों के बीच में था। நான் ஒரு ராணுவத்தின் தலைவனாக, ஒரு ராஜாவை போல என் ஆண்டவராய் கர்த்தர் என்னை தலைவனாக மாற்றினார். मैं सेना के राजा के रूप में परमेश्वर ने मुझे बदला। ராஜாவுக்கு சில கடமைகள் இருக்கிறது. राजा को कई सारे தன் ஜனத்தை அவன் பாதுகாக்க வேண்டும். कई सारे काम रहते हैं, எதிராளிகளோடு संभालना है, எதிராளிகளோடு அவன் யுத்தம் பண்ண வேண்டும். और दुश्मनों से भी उन्हें लड़ाई करना है। யோபுக்கு அந்த பொறுப்பு இருந்தது. अय्यूब का वो कर्तव्य था। அதான் அவன் சொல்கிறான், துக்கிக்கிறவர்களை நான் தேற்றுகிறவனா. तभी वो कहता है कि मैं विलाप करने वालों को குருடர்களுக்கு शांति दाता நான் था, பார்வை கண் உள்ளவனாய், और मैं जो अंधा थे उनके लिए दृष्टि था, சப்பானிகளுக்கு நான் கால் உள்ளவனாக நான் இருந்தேன். और जो चल नहीं पाते थे, लंगड़े थे, उनके लिए मैं एक पैर बन गया था। என்றைக்கு அவன் தலைவனாக ஆண்டவராய் கர்த்தர் அவனை அபிஷேகித்து மாற்றினாரோ அன்றைக்கே அவன் பொறுப்புள்ளவனாய், உத்தரவாதியாய் காணப்பட்டதை பரிசுத்த வேதம் நமக்கு அறிவிக்கிறது. और जब भी परमेश्वर ने उसे एक प्रधान बना दिया था, उसी समय से लेकर वो तभी से वो एक कर्तव्य रूप में एक अच्छा सही व्यक्ति था, जो लोगों के लिए बहुत तरस खाता था। அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை குடும்பத்தின் தலைவராக கர்த்தர் மாற்றும் பொழுது அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த குடும்பத்தை அவிதமாய் சரியாய் நீங்கள் நடத்த வேண்டும். और उसी तरह जब परमेश्वर आपके परिवार में आपको प्रधान बनाते हैं, तो आपका भी कर्तव्य होता है कि आप आपके परिवार का रक्षा करो और उसे अच्छे तरह से सही सलामत चलाओ। அதற்கு தான் ரட்சிப்பு வேணும், அபிஷேகம் வேண்டும், தேவ உதவி நமக்கு வேணும். इसीलिए हमें उधारता चाहिए, अभिषेक चाहिए, परमेश्वर का सहायता ஏதோ चाहिए। சம்பாதித்தோம், அவிதமாய் கொண்டு வந்து போட்டோம், ஏதோ சாப்பிட்டோம், பிள்ளைகள் வளருகிறார்கள் என்பதல்ல. அந்த குடும்பத்தை அவன் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ ஆவிகள் அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய காத்திருந்தது. ऐसा नहीं है कि हमने कमा लिया है और हमने अभी बच्चों को दे दिया, फिर खाएंगे, बस उतना ही आराम करेंगे, ऐसा नहीं है। अब हमारा कर्तव्य है कि हम अपने परिवार को रक्षा करना है। जितने सारे आत्माएं हैं, दुष्ट आत्मा, उनसे हमें परिवार को दूर रखना है। ஒரு ராஜா எப்படி தேசத்தை அவிதமாய் பாதுகாப்பதற்கு எதிராளிகளோடு கூட போராடுகிறானோ, அதே போல குடும்பத்தின் தலைவன் அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்நிய வல்லமைகளை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் அவன் போர் செய்து ஜெயிக்க வேண்டும். जैसे एक राजा अपने देश के सुरक्षा के लिए वो लड़ाई करता है, उसी तरह हमारे एक प्रधान जो है, उस परिवार का प्रधान जो है, व्यक्ति जो है, वो परिवार को सुरक्षा करने के लिए सारे अंधकारों से लड़ाई करना। தாவீது தன்னை குறித்து மீகாளிடத்தில் பேசும் பொழுது, दाऊद जब अपने बारे में मीका से बात करता है, இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்கும்படி என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். इजराइल के देश के लिए परमेश्वर ने मुझे राजा बनाकर चुना है। நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தேன். मैं एक भेड़ बकरियां चरा रहा था। கர்த்தர் என்னை அழைத்து
परमेश्वर ने मुझे உம்முடைய बुलाया இஸ்ரவேல் தேசத்தின் மேல் நீ தலைவனாய் இருக்கணும். और मुझे कहा गया कि पूरे इजराइल देश का என்னை तुम प्रधान அபிஷேகித்து बनना। என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். मुझे अभिषेक करके मुझे परमेश्वर ने चुना गया। 2 சாமுவேல் 6 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கிறோம். दूसरा सामुएल 6 अध्याय 21 में हम ये पढ़ते எனக்கு हैं। அருமையான இத்தனை நேரங்கள் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் தேவன் அபிஷேகித்தார், யாரெல்லாம் எப்படி மாற்றினார் என்பதை நான் பேசிக் கொண்டிருந்தேன். मेरे प्रिय लोगों, इतने समय तक परमेश्वर ने जिस किसको अभिषेक किया और उन्हें किस तरह से बदला करके मैंने சவுலை आपसे அபிஷேகித்தார், बात किया। சாலமோனை அபிஷேகித்தார், தாவீதை அபிஷேகம் பண்ணினார். साउल को अभिषेक किया, सुलेमान को अभिषेक किया और दाऊद को भी उन्होंने अभिषेक அவர்கள் किया। எல்லாரும் தலைவர்களாய் மாற்றப்பட்டார். वो सभी लोग एक प्रधान बन चुके थे। நாம் நம்மை தலைவனாக மாற்ற முடியாது, ஆனால் கர்த்தர் நம்மை தலைவியாக தலைவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு காலையில வைத்திருக்கிறார். हम अपने आप को प्रधान नहीं बना सकते, लेकिन परमेश्वर हमें अपने हर एक व्यक्ति को, हर एक स्त्री पुरुष को अपने जगह पे प्रधान करने के लिए परमेश्वर ने आज इस समय पर आए हैं। நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அபிஷேகிக்க விரும்புகிறார். परमेश्वर हमें अभिषेक करने के लिए चाहते हैं। நாம் அவிதமாய் ஸ்தோத்திரம் அவைகளுக்கெல்லாம் நாம் தலைவர்களா இருக்க வேண்டும். हम किस किस बातों में हम मुख्य प्रधान होना है। ஓ ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு தலைவர்களாக தேர்ந்தெடுப்பார் என்று சொன்னால் அதனுடைய உத்தரவாதத்தை பொறுப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். अगर परमेश्वर ने हमें एक कार्य के लिए प्रधान बनाया है तो हम उसके लिए हमें पूरी तरह से काम करना है। தேசத்திலே தலைவராக சிலரை ஆண்டவர் நியமித்து உயர்த்தி வைத்திருப்பார். परमेश्वर ने देश के लिए भी एक प्रधान बना के रखा है। ஆனால் அந்த சிங்காசனத்திலே அந்த ஆசனத்தில் அமர்ந்து இருப்பார்கள். ஆனால் அதனுடைய பொசிஷன், அதனுடைய அந்த சிங்காசனம், அந்த ஆசனத்தினுடைய வேலை என்ன என்பது அநேகருக்கு தெரியாது. वो सिंहासन पे बिठाए गए रहेंगे उस कुर्सी पर, लेकिन उस कुर्सी का काम क्या है, उनका कर्तव्य क्या है, उन्हें किस तरह से इसे संभालना है करके वो नहीं நான் ஒரு जानते हैं। தொண்டனாயிருந்தேன், இப்பொழுது மேன்மையா இருக்கிறேன். अब अभी तक मैं तो छोटा था, अभी मैं एक बड़ा ஏன் प्रधान உன்னை बन அங்கே गया உட்கார था। வைத்திருக்கிறார்? लेकिन क्यों तुझे उधर बैठा के रखा है? உன்னை தேவன் நம்பி அந்த பொசிஷனை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने तेरे ऊपर भरोसा करके तुझे उस कार्य पे அந்த उस அந்த कुर्सी அந்த दिया है। அந்த அதற்கு நீ தகுதி உள்ளவனாக உட்கார்ந்து இருக்கிறாயா? लेकिन क्या तो उसके योग्यता है क्या? அநேகருக்கு அது தெரிவதில்லை. कई लोग वो नहीं जानते हैं। இத்தாலியா தேசத்திலே சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக முசோலின் என்று சொல்லக்கூடிய ஒருவன் ராஜாவாக அதிபராக இருந்தார். और इतालिया देश में कई सालों से पहले एक मुसोली करके एक प्रधान व्यक्ति था। அவன் இருந்த இந்த நாட்களிலே பயங்கரமான பஞ்சம் இத்தாலி தேசத்திலே இருந்தது. और वो जब जिंदा था उन दिनों में बहुत अकाल का समय था। மழை இல்லை, बारिश नहीं था, சாப்பிடுவதற்கு ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லை, लोगों को खाने के लिए भोजन नहीं எங்கு था। பார்த்தாலும் பயங்கரமான அமிதமான பஞ்சம் நிறைந்து அழிந்து கொண்டிருந்த ஒரு காலம். और कहीं भी देखो वहाँ पूरी तरह अकाल भर गया था। ஜனங்கள் எல்லாரும் அவனிடத்தில் ஓடி வந்தார்கள். सारे लोग उसके पास दौड़ कर आए। ஐயா ராஜாவே, எங்களுடைய மன்னரே, எங்களுடைய அதிபரே, எங்களுக்கு நாங்கள் பஞ்சத்தினால நான் என் குடும்பம் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. राजा, हमारे मुख्य अधिकारी, हम आपके पास आए हैं क्योंकि हमारे परिवार के सारे सदस्य हर एक करके मरते जा रहे हैं, आप हमारे लिए सहायता करो। அப்பொழுது முசோலின் சொன்னான், तभी उस मुसोली ने कहा, இந்த தேசத்தில் எவ்வளவு புல்லு இருக்கிறது, वो कहता है इस देश में कितने सारे घास हैं, அதை ஏன் நீங்க சாப்பிடக்கூடாது? वो क्यों नहीं आप खा लेते हो? உங்களுக்கு பசி வரும் பொழுது அதை நீங்க சாப்பிட்டு உங்களுடைய பசியை ஆற்றிக் கொள்ளுங்கள். अगर आपको भूख लगे तो वो खाकर आपका भूख मिटा दो। ஒரு ஆடு மாடுகளை அவிதமாய் ஸ்தோத்திரம் அதற்கு சொல்லுவது போல அவன் அந்த ஜனங்களை பார்த்து சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாருக்கும் கோபமாயிடுச்சு. जैसे भेड़ बकरियां को वो कहता है, वैसे ही जब वो लोगों को कहने लगा, सारे लोग उस पर क्रोधित हो गए। அவன் தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவனை இழுத்தார்கள்.
और वो अपने सिंहासन पे बैठा था, उसे அவனை वहाँ कुर्सी இழுத்துக்கொண்டு से खींचा गया அவ்விதமாய் ரோடுகளிலே இழுத்துக்கொண்டு தரையிலே இழுத்துக்கொண்டு போய் அவனை தூக்கி அடித்து சாகடித்தார்கள். और उसे रास्ते में खींचकर उसे बीच रास्ते में ही उसे मार डाल दिया गया। ஏன் காரணம் என்ன? அந்த பொசிஷனுக்கு, அந்த தலைவன்ங்கிற பதவிக்கு அவனுக்கு தகுதியே கிடையாது. क्योंकि कारण क्या है कि वो उस पोजीशन का लायक ही नहीं था। அது உட்கார வைக்கிறார் என்றால் அதனுடைய தகுதியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதை சரியாய் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். अगर परमेश्वर ने आपको बिठाया है तो परमेश्वर आपको देते हैं, तो आप उसका उपयोग सही से करना चाहिए। கடந்த வாரத்திலே தமிழ்நாட்டிலே சில ஒரு பகுதியிலே மந்திரியை பார்த்து ஜனங்கள் கேட்டார்கள், ஐயா எங்க பகுதியில குடிப்பதற்கு தண்ணியே இல்லை. पिछले दिनों में कई लोगों ने पूछा कि एक शहर पे पूछा कि हमारे लिए पीने के लिए पानी नहीं था। सरकार से उन्होंने पूछा, மந்திரி செய்ய முடியும் என்பதனாலே அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து இப்படி கேட்டாங்க, वो मंत्री कर सकता है, तो सारे लोग उससे जाकर पूछने लगे இவர் என்ன செய்ய வேண்டும்? वो मंत्री को क्या करना था? ஜனங்களை பார்த்து சொன்னார், எங்க தண்ணி கிடைக்குதோ அங்க போய் எடுத்துட்டு வந்து நீங்க ஜீவிங்க அப்படின்னா। लेकिन ये मंत्री ने ऐसा जवाब दिया कि जहाँ पर आपको पानी मिलता है वहीं जाकर आपका स्थान बना लो करके बोलने लगा। அவர்களுக்கு தேவை அந்த பகுதியில தண்ணி வேணும்। क्योंकि उसको उन लोगों को उस समय पर उस स्थान पर மந்திரியால் முடியாதது அல்ல, वो मंत्री से ना होगा ऐसा नहीं है। ஆனால் அந்த மந்திரிக்குரிய தகுதி அந்த மனுஷனுக்கு இல்லை। लेकिन वो मंत्री का जो स्थान है वो उसके समझ नहीं है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவிதமாக அபிஷேகித்து ரட்சித்து நமக்கு ஒரு தகுதியை கர்த்தர் கொடுக்கிறார்। परमेश्वर यहोवा ने आप और मुझे अभिषेक करके, उधार देकर अभिषेक करके हमें एक प्रधान स्थान दिया है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தெரியாது என்று சொல்லி நாம் தள்ளிவிட முடியாது, அதை நெக்லெக்ட் பண்ண முடியாது। हमें एक योग्यता बना है और इस योग्य का हम ऐसा नहीं बोल सकते कि हमें उसके बारे में कुछ भी नहीं पता है। சவுல் தலைவனாக தேவன் தெரிந்தெடுத்தார்। साउल को परमेश्वर ने चुना गया। அந்த தலைவனுக்குரிய பொறுப்பு உத்தரவாதம் அவனிடத்திலே இல்லாதபடியினால் वो प्रधान बनने का योग्यता उसके अंदर नहीं था। அவன் சாகும் பொழுது ராஜாவை போல சாகவில்லை, ஒரு நிர்பந்தமான நிலையில அவன் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை போல தான் செத்தார்। और वो जब उसका मृत्यु हुआ तब वो एक साधारण सा व्यक्ति बनकर ही मृत्यु हुआ, ना कि केवल वो राजा बनकर। ये காரணம் அவன் மரிப்பதற்கு முன்பாக அவனுடைய பொசிஷனை, அவனுடைய தகுதியை கர்த்தர் அப்படி அவனை அதை எடுத்துக்கொண்டார்। क्यों? कारण क्या है? क्योंकि मरने से पहले परमेश्वर ने उसके योग्य स्थान से उसे नीचे गिरा दिया। இதற்கு தகுதி இல்லை, क्योंकि उसे पता है कि ये योग्यता नहीं है। அபிஷேகித்தது வேஸ்ட் அப்படின்ட்டு उसे मैंने अभिषेक किया, वो वेस्ट है, वो व्यर्थ है। காலையில வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான வார்த்தைகள் நம்முடைய காதிலே கேட்க கூடாது। और इस सुबह के समय पर आज जो हम शब्द सुन रहे हैं, ऐसा हमारे कान में नहीं सुनना है। आगे தேவன் உங்களை உங்களுடைய குடும்பத்திலே தலைவனாக தலைவியாக கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார்। आपको परमेश्वर ने आपके परिवार में आपको एक मुख्य स्त्री, एक मुख्य पुरुष बनाया है। இது எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது। मुझे नहीं पता आप नहीं कह सकते हो। ஒரு தலைவனுக்குரிய ஒரு 5-6 பொறுப்புகளை நான் உங்களோடு கூட பேச முடியும், ஆனா நேரம் இருக்காது। எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் மிக வேகமாய் காரியங்களை சொல்லி முடிக்கிறேன்। முதலாவது குடும்பத்தின் தலைவர்। एक प्रधान का जो 5-6 कर्तव्यों को मैं बताना चाहता हूँ, लेकिन अभी समय नहीं है, इसलिए मैं थोड़े कर्तव्य बता के जाना चाहता हूँ। पहला बात है परिवार का प्रधान। முதலாவது குடும்பத்தினுடைய ஒரு வீட்டினுடைய தலைவர்। पहली बात तो है एक घर का प्रधान। 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் पहला तीमुथियुस का पुस्तक 5वां अध्याय 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்। 8वां वचन ले लेंगे। ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாய் தன் வீட்டாரை விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருக்கிறான்। पर यदि कोई अपनों की ओर नीच करके अपने घराने की चिंता न करे तो वो विश्वास से मुकर गया है और अविश्वासी से बुरा बन गया है। முதலாவது தன் சொந்த ஜனம் தன்னுடைய வீட்டாரை அவன் விசாரிக்கணும்। எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கிறது? நல்லா இருக்கிறீங்களா?
ஜெபிச்சீங்களா ஜெபம் பண்ணீங்களா அவன் விசாரிக்க வேண்டும். पहली बात तो एक घर का प्रधान जो है अपना घराने का चिंता करना है कि तुमने क्या खाना खाया, कैसे हो, आपका तबीयत कैसा है. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் पहले तीमुथियुस का पुस्तक तीसरा अध्याय 5 வசனத்திலே 5वां वचन ஒருவன் में தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனார். कोई भी अपने घराने का चिंता न करता है तो பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை. कितना भयानक वो शब्द है यहाँ पर. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு பொறுப்பு, ஒரு உத்தரவாதத்தை வீட்டு தலைவர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். और इसीलिए परमेश्वर यहोवा हमारे लिए एक परिवार के मुख्य के रूप में हमें एक कर्तव्य दिया है, उनका काम दिया है. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. हमें पता नहीं ऐसे नहीं कह இந்த सकते வார்த்தை हैं. இந்த காலையில் உங்களோட பேசட்டும். ये शब्द जो है आज आपके साथ बात करना है. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டு தலைவர்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். इजराइल लोगों के मुख्य प्रधान को मैं आपसे याद दिलाता हूँ. யாத்திராகமம் 12 அதிகாரம் निर्गमन का पुस्तक 12 अध्याय 3 வசனத்திலே तीसरा वचन में வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். और जो घर के मुख्य है वो एक मेमना के रूप में है. வீட்டு தலைவர்கள் அப்படின்னு சொல்றார். यहाँ पर कहा गया है कि घर का मुख्य, அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ जहाँ पर इस परिवार में जितने भी लोग हैं, மனைவி இல்லாவிட்டால் ஒரு 10 பிள்ளைகள் இருக்கலாம், 12 பிள்ளைகள் இருக்கலாம், उनके पत्नी हो सकती है और 10-12 बच्चे हो அந்த सकते பிள்ளைகளுக்கு हैं. தகுந்ததாக அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். उन बच्चों के हिसाब से उसे एक मेमना को चुनना है. ஏனென்றால் அந்த பஸ்காவை அடிக்க வேண்டும். அந்த பஸ்கா அவனுடைய வீட்டுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட போகிறது. क्योंकि उन्हें उस बस्का के दिन में उन्हें उसे मारना है, वो उसे वो बताता है. அந்த பஸ்காவுடைய ஆட்டுக்குட்டியை யார் தேர்ந்தெடுப்பது? வீட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கிறார். उस मेमना को कौन चुनता है? इस घर का मुखिया ही चुनता है. புதிய ஏற்பாட்டிலே அந்த பஸ்கா எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய பந்தியை நமக்கு, கர்த்தருடைய ராபோஜனத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. नया नियम में ये बस्का क्या दिखाता है? ये हमारे लिए एक परमेश्वर का जो हम उनका रोटी दिखाता है. அந்த வீட்டின் தலைவன் பஸ்காவை புசிக்காவிட்டால் அந்த வீடு சாபமாக மாறும். अगर वो मुख्य जो परिवार का मुख्य व्यक्ति है, अगर उसे नहीं खाया तो वो एक श्राप बन जाता அவன் है. பஸ்காவை புசிப்பதற்கு அவன் முதலாவது காரணமாக மாறுகிறான். और उस बस्का उस रोटी लेने से अगर वो इनकार किया तो वो उसका श्राप का कारण बन जाता है. அவன் அவ்விதமாய் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறான். वो अपने पत्नी को और उनके बच्चों को सिखाता है. இந்த பஸ்கா, இந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக இந்த சாயந்தரத்திலே நமக்காக இது அடிக்கப்பட்டது. जो ये मेमना है, जो बस्का के रूप में है, वो इस अपने पाप को धुलाने के लिए इसे मारा गया, बलि दिया ஆண்டவராகிய गया கர்த்தர் है. மோசேயின் மூலமாக நமக்கு இந்த பிரமாணங்களை, இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். हमारे लिए परमेश्वर यहोवा ने मूसा के द्वारा इस प्रमाण को दिया है. நான் அதை விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தின் பிள்ளைகளாகிய நீங்கள் அதை मैं விசுவாசிக்கிறீர்கள். इसे विश्वास करता हूँ और आप मेरे परिवार के बच्चे, आप भी इसे நான் विश्वास करें. கீழ்ப்படிகிறேன், நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும். मैं इसका आज्ञा का पालन करता हूँ, आप भी इसका पालन இது कीजिएगा. அமிதமான கசப்பான கீரையோடு கூட ஸ்தோத்திரம் புளிப்பில்லாத அப்பங்களோடு கூட இதை நாம் புசிப்போம். और इसे एक कड़वाहट का एक भोजन के साथ और जो खट्टा नहीं हुआ उस रोटी के साथ हम इसे खाएंगे. யாத்திராகமம் 12 அதிகாரத்தை 22 வசனத்தை நீங்கள் எடுத்தால் இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 11, 12 வசனம், 22 வசனத்திலும் இதை நாம் பார்க்கலாம். और निर्गमन का पुस्तक 12, 21, 22 अगर ये सब पढ़ोगे तो आप समझ लोगे. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த ரத்தத்தை அவன் எடுத்து வீட்டின் நிலக்கால்களிலே மேல் சட்டத்திலே அவன் அந்த வீட்டின் தலைவன் பூசுகிறான். और उस लहू को लेकर वो उनके घर के बाहर वो उसे लगाते हैं. ஏன் காரணம்? என் வீட்டுக்குள்ளாக என் மனைவி மக்கள் மேல் அந்த சாபம்
என் வீட்டுக்குள் வரக்கூடாது, அந்த கொள்ளை நோய் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அந்த பயங்கரமான அந்த அழிவு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. क्यों? कारण क्या है? ताकि इतना बड़ा महामारी जो है वो हमारे घर के अंदर नहीं आना है, इतना बड़ा श्राप जो है हमारे पवित्र घर में नहीं आना है। அந்த மனுஷனுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. वो व्यक्ति को वो समझ है, वो அந்த जिम्मेदारी வீட்டு है। தலைவனுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. वो उस मुख्य प्रधान को, उस घर का प्रधान को वो जिम्मेदारी है। மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிற அவர்களை நான் பாதுகாக்கணும். मेरे परमेश्वर ने मुझे पत्नी और बच्चे दिए हैं और उसे मुझे रक्षक करना அவர்களை है। பாதுகாப்பதற்காக நாங்க எங்கேயும் வெளியில ஓடி நான் போக வேண்டாம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நான் நடக்கும் பொழுது என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். उन्हें संभालने के लिए, सुरक्षित रखने के लिए मुझे कहीं बाहर नहीं जाना है, लेकिन परमेश्वर ने दिया गया प्रतिज्ञा को, उनके वादा को हमें बचाकर, उनके शास्त्र को पढ़कर उसका आज्ञा का पालन करना है। காப்பாற்றுவதற்குரிய பொறுப்பு அந்த வீட்டின் தலைவனுடைய கையில் இருந்தது. वो उसके परिवार को संभाल कर रखने वाला एक जिम्मेदारी, कर्तव्य उस मुख्य प्रधान को है। வீட்டின் தலைவனுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது. उस परिवार का प्रधान को कितना बड़ा जिम्मेदारी அந்த है। வீட்டின் தலைவன் கர்த்தரை அறிய வேண்டும். इसीलिए वो घर का प्रधान जो है वो यीशु को, परमेश्वर यहोवा को जानना है, वो परमेश्वर को विश्वास करना है। மனைவி மக்களை குறித்து அவன் கரிசனை உள்ளவனாய் பொறுப்புள்ளவனாய் காணப்பட, वो अपनी पत्नी और अपने बच्चों के बारे में वो सोच रहना चाहिए, उसके बारे में, उनके बारे में एक जिम्मेदारी उस पर आना चाहिए। சம்பாதிப்பது மாத்திரம் ஒரு வீட்டு தலைவனுடைய வேலை அல்ல. केवल कमाना ही एक घर का प्रधान का काम नहीं होता है। அதை செய்கிறானே. हाँ, संसार के लोग ऐसे ही करते हैं। அவிதமாய் ஸ்தோத்திராண்டுடைய பிள்ளைகளாகி நாம் இருக்கக்கூடாது. लेकिन उसी तरह हम परमेश्वर के बच्चे ऐसा नहीं होना चाहिए। குடும்பங்களில் தலைவர்கள் வீட்டின் தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கணவன்மார்கள் ரட்சிக்கப்படாத இருக்கிறார்கள். அதை நினைக்கும் பொழுது நான் துக்கப்படுவேன். आज कितने लोग जो परमेश्वर के बच्चे हैं, जो घर का प्रधान कहलाते हैं, आज कितने पुरुष लोग उद्धार नहीं पाए हुए, मैं कितना दुख हूँ। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட அருமையான சகோதரியே, உன்னுடைய கணவனுக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய குடும்பத்திலே अभिदमाय कर्तर பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर से चुना गए, परमेश्वर से अभिषेक किए गए, उद्धार पाए गए स्त्री जो भी है, आप अपने पतियों के लिए प्रार्थना करो ताकि आपके पति उद्धार पाए। आप प्रार्थना कीजिए। नம்பிக்கை வீணாக்க மாட்டார். परमेश्वर आपका विश्वास को ठुकराएंगे नहीं। आप जो भी चाहते हैं उससे भी अधिक परमेश्वर आपके घर पे करेंगे। வீட்டின் தலைவன் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், தன்னுடைய குடும்பத்திற்கு அது உதாரண புருஷனாய் காணப்பட। पहली बात तो जो घर का प्रधान है वो फसह को उसके हिसाब से चलना है और उसका जिम्मेदारी निभाना है और अपने परिवार को सुरक्षित रखना है। दूसरी बात, मार्क எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், मरकुस सुसमाचार का पुस्तक 5वां अध्याय 22ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 22 वचन हम ले लेंगे। ஜெபஆலய தலைவனாகிய யவீரு என்று வாசிக்கிறோம். और याईर नाम आराधनालय का सरदारों में से एक ஒரு வீட்டின் தலைவன் ஜெப ஜீவித்திற்கு, அந்த வீட்டுக்கு அவன் ஜெபத்திற்கு தலைவனாய் இருக்க வேண்டும். एक घर का मुखिया जो है वो घर के स्थान के लिए एक प्रार्थना का व्यक्ति होना है। முதலாவது அந்த குடும்பத்திற்கு அவிதமாய் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறவனாய் அவன் காணப்பட வேண்டும். पहली बात तो परमेश्वर का उस सभा में उसे चलाना है। வருகிற சாபங்கள் அந்த விட்டு மாறுவதற்கு அவன் அது பாதுகாப்பு நிறைந்த ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவனாய் உத்தரவாதம் உள்ளவனாய் காணப்படணும். और वो जो मुख्य प्रधान है वो आने वाले सभी श्रापों को, सारे विपत्तियों से वो अपने परिवार को संभाल कर रखना है। அந்த வீட்டின் தலைவன் ஜெபிக்கிறவனாய் அவன் காணப்படும். दूसरी बात जो है वो घर का प्रधान प्रार्थना करने वाला व्यक्ति होना चाहिए। இந்த யவீர் ஜெப ஆலயத்துக்கு தலைவன். ये याहीर जो था
वो आराधना स्थान का एक मुख्य और நீங்கள் प्रधान உங்களுடைய வீட்டுக்கு ஜெபத்துக்கு நீங்கள் தலைவர்களாய் இருக்க வேண்டும். आप भी आपके घराने में आप भी जैसे मुख्य ஜெபத்திற்கு प्रार्थना के நீங்கள் लिए தலைவியாக இருக்க வேண்டும். आप भी प्रार्थना के लिए एक मुख्य होना चाहिए, चाहे वो पुरुष हो या स्त्री हो। ஏனென்றால் வேர் பரிசுத்தமாய் இருந்தால்தான் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். क्योंकि जो जड़ अगर पवित्र होता है तो उनके पत्तियां भी पवित्र होते हैं। நாம் ஜெபிப்பது கிடையாது. நம்ம பிள்ளைகளை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னா நம்ம பிள்ளைகளை நம்ம பார்த்து சிரிக்கதான் செய்யும். अगर हम प्रार्थना नहीं करते, आपके बच्चों को देखकर कहोगे प्रार्थना करो, तो वो हमें देखकर हंसेंगे। நீங்க ஜெபிக்கிறீங்களான்னு கேட்க. वो पहले बात पूछेंगे, क्या आप प्रार्थना நீ करते हो? முதலாவது ஜெபிக்கணும். நீ ஜெபத்திற்கு நீ தலைவனாய் தலைவியாக காணப்படணும். तू पहली बात तू प्रार्थना करना है। एक प्रार्थना के लिए तू प्रधान मुख्य स्त्री या पुरुष बनना है। அவனுடைய ஜெப ஜீவியத்திற்கு அவன் தலைவனாய் காணப்படும். तू तेरे आपके प्रार्थना के जीवन में आपको प्रधान होना है। உங்களுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவனுக்கு முன்பாக தூபம் போல அது வாசனை நிறைந்ததாய் கடந்து போகணும். आपका प्रार्थना जो है हर एक दिन बड़ी भोर के समय पर परमेश्वर के सामने एक धूप के तरह वो सुगंध देने वाला होना चाहिए। 141 சங்கீதம் 2 வசனத்திலே 141 भजन संगीता 2 वचन में, என் விண்ணப்பம் குன்பாய் தூபமாய் வருகிறது. मेरा विनती आपके सामने एक धूप बनकर உங்களுடைய आता है। ஜெபம் உங்களுடைய விண்ணப்பம் தேவனுக்கு முன்பாய் ஒரு தூபம் போல கடந்து போகணும். आपका विनती, आपका प्रार्थना का विनती परमेश्वर के सामने एक सुगंधित धूप बनकर जाना चाहिए। உங்களுடைய வீடு தேவ சமூகமாய் ஜெப வீடாக மாற வேண்டும். आपका घर परमेश्वर का प्रार्थना स्थल बनना चाहिए। அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் प्रेरित 33ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இதை வாசித்தால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். प्रेरित का पुस्तक 12 अध्याय 33 में अगर हम पढ़ेंगे तो जान जाएंगे। தேவனுடைய சமூகமாய் ஜெப வீடாக மாற வேண்டும். परमेश्वर का सम्मुख घराना बनना चाहिए, परमेश्वर का प्रार्थना का स्थल தனி बनना ஜெபம் चाहिए। இருக்க வேண்டும். आपके घर में अकेलेपन में प्रार्थना होना குடும்பமாய் चाहिए, ஜெபிக்க வேண்டும். परिवार मिलकर प्रार्थना होना चाहिए। நம்முடைய ஜெபத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். हमारे प्रार्थना को परमेश्वर चाहते हैं। ஜெபம் இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற முடியாது. अगर प्रार्थना के बगैर पवित्र जीवन नहीं जी सकते। ஜெபம் தேவனோடு கூட உங்களை இணைக்கிறது. प्रार्थना ही आपको परमेश्वर के साथ जुड़ाता है। அது ஒரு உங்களை தேவனோடு இணைக்கிற ஒரு ஜங்ஷன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. वो आपको परमेश्वर के साथ जुड़ाने वाला एक स्टेशन है करके आपको भूलना नहीं है। உங்களுடைய ஒரு ஹால்ல 100 ஃபேன் இருக்கிறது, 15 ஏசி இருக்கிறது, ஆனால் கரண்ட் இல்லை. आपके हॉल में 100 फैन रखा गया है, 15 एसियां रखे गए हैं, लेकिन उसके लिए करंट नहीं है, लाइट नहीं है। கரண்ட் இல்லை, லைட் இல்லை. அது கரண்ட் இல்லைன்னா அது நோ யூஸ். अगर बिजली नहीं है तो ये सब चलाना मुमकिन ही नहीं है। அதே போல உங்களுடைய வீட்டுல எல்லாம் இருக்கலாம். उसी तरह आपके घर में सब कुछ हो सकता உங்களுக்கு है। பைபிள் தெரியலாம், आपको शास्त्र पता होगा, பிரசங்கம் பண்ணவும் தெரியலாம், आपको संदेश देना आता होगा, ஆனால் ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. लेकिन अगर प्रार्थना नहीं है तो कुछ भी नहीं है। ஜெபம் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. प्रार्थना ही आपके जीवन में बहुत मुख्य நீங்க स्थान है। முதலாவது உங்களுடைய வீட்டுக்கு தலைவரா இருக்கணும். இரண்டாவது ஜெபத்துக்கு நீங்க தலைவரா இருக்கணும். पहली बात आप आपके घर का प्रधान होना चाहिए, दूसरी बात आपके प्रार्थना का आप प्रधान होना चाहिए। நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க காணப்படும். आप प्रार्थना करने वाले बच्चे दिखाई देना चाहिए। யார் வந்தாலும் வராவிட்டாலும் ஜெபிக்கணும். कोई आए ना आए आपको प्रार्थना करना है। ஐயோ என் கணவர் வரலையே, என் பிள்ளைகள் வரலையே, நான் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்க கூடாது. ऐसा नहीं सोचना है कि मेरे पति नहीं आए, मेरे बच्चे नहीं आए। ஸ்தோத்திரம். யார் வந்தால் வராட்டியும் உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் நிறுத்தி விடக்கூடாது. चाहे कोई आए ना आए, आपका प्रार्थना को आपको रुकाना नहीं चाहिए। ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஜெபிக்க பழையுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். परमेश्वर के बच्चे आप प्रार्थना कीजिए, आगे भी प्रार्थना நீ कीजिए। ஜெபிக்க ஆரம்பி, ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கேட்பார். अगर आप प्रार्थना करने शुरू करो, परमेश्वर उसके लिए गिनती मांगेंगे। யாரெல்லாம் ஜெபிக்க வரலையோ, யாரெல்லாம் ஜெபிக்கலையோ, அவள் எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். और जो कोई भी प्रार्थना नहीं कर रहे, जो कोई भी प्रार्थना करने नहीं आए, वो सभी परमेश्वर के सामने गिनती देना है। சிலரை கவனிச்சு பாருங்க, தனி ஜெபம் பண்ணுவாங்க.
और किसी को देखिएगा वो अकेले में प्रार्थना ஆனா करते हैं। மூணு பேரோட சேர்ந்து ஜெபிக்க மாட்டாங்க. लेकिन ऐसे लोग होते 3 जन रहेंगे तो वो नहीं प्रार्थना करते அவங்களுக்கு हैं, ஜெபமே வராது. तो उनको प्रार्थना करना ही नहीं आता है। ஆனா சிலர் கவனிங்க 3 பேரோட கூட சண்டை போடுற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. और कोई लोग देखिएगा 3 लोगों के साथ मिलकर झगड़ा जैसे प्रार्थना करते தனித்து हैं, ஜெபிக்க தெரியாது. लेकिन अकेले में प्रार्थना नहीं நீங்க करते। தனிமையாக ஜெபிக்க பழகணும், குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். आपको अकेले में भी प्रार्थना करना आना चाहिए, पारिवारिक में भी प्रार्थना करना आना चाहिए। ஆண்டவரே கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆலய ஜெபத்திற்கு தலைவர்களாய் தலைவியாக கர்த்தர் இந்த நாள்ல மாற்றும். आज इस दिनों में परमेश्वर आपको प्रार्थना का मुख्य परमेश्वर बनाना चाहते சிலர் हैं। கவனிச்சு பாருங்க 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணிருப்பாங்க. कई लोगों को देखिए सिर्फ 2 मिनट ही प्रार्थना करते பெரிய हैं, திருப்தி ஏற்பட்ட மாதிரி போயிடுவாங்க. एक बड़ा तृप्त उनके अंदर हो ஏதோ जाता है। பெரிய வெட்டி முடிச்ச மாதிரி போவாங்க. ऐसा करते हैं कि उन्होंने बहुत बड़ा काम किया है। ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் செய்யாது. वो प्रार्थना सब उनके जीवन में कुछ भी नहीं कर सकता। பிள்ளைகளாகிய நீங்கள் அதிகமா ஜெபிக்கணும். परमेश्वर के बच्चे आप इन दिनों में अधिक से अधिक प्रार्थना करना है। ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். आपके प्रार्थना को जब तक जवाब परमेश्वर नहीं देते तब तक आपको प्रार्थना करना है। பதில் இல்லைன்னு திரும்பி வந்துடக்கூடாது. आपका प्रार्थना के लिए जवाब नहीं है करके दोबारा लौटकर आपके पास ही नहीं आना சிலரை चाहिए। கவனிச்சு பாருங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, தமிழ்நாட்டுல இங்கேயும் பல இடங்கள்ல அப்ளிகேஷன் போட்டுட்டே இருப்பாங்க. कई लोगों को देखिए बहुत अच्छा पढ़े लिखे रहेंगे और तमिलनाडु में आप एप्लीकेशन कहीं डालते ही रहेंगे काम நீங்க के लिए। பார்க்கலாம், பேப்பர்ல வந்திருக்கோம், இங்க இவ்வளவு டைபிஸ்ட் வேணும், இங்க கிளர்க் வேணும், அங்க அது வேணும் இது வேணும், உடனே அப்ளிகேஷன் போட்டுட்டே இருப்பாங்க. பதில் வருதோ இல்லையோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. यहाँ भी आप देख सकते हैं कई लोग अपने काम के लिए बहुत सारे काम के लिए टाइपिंग या कोई भी हो वो एप्लीकेशन डालते ही रहते जब तक उन्हें जवाब नहीं आता। பதிலே இல்லாம நீ அப்ளிகேஷன் போட்டு என்ன பிரயோஜனம்? लेकिन अगर जवाब ही नहीं आता तो एप्लीकेशन डालकर क्या फायदा? ஜெபம் அப்படித்தான் இருக்கணும். आपका प्रार्थना भी वैसे होना चाहिए। ஜெபத்துக்கு பதில் வரணும். आपका प्रार्थना का जवाब आपसे வரல அப்படின்னா என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். अगर नहीं आया है तो क्या कारण आप जान लेना है। 35ஆம் சங்கீதம் 35 भजन संगीता 35ஆம் சங்கீதம் 35 भजन संगीता 13ஆம் வசனத்திலே 13 वचन में என் ஜெபம் என் மடியில திரும்ப வந்தது. मेरा प्रार्थना जो है और मेरे गोद में लौट आया। நான் அவர்களுக்கு உபவாசம் பண்ணினேன், நான் ஜெபம் பண்ணினேன், ஆனா நான் ஜெபம் எல்லாம் அப்படி எனக்கு என் மடியில திரும்ப வந்துடுச்சு. मैंने उनके लिए उपवास किया, मैंने उनके लिए प्रार्थना किया, लेकिन मेरे प्रार्थना का फल सभी मेरे गोद में फिर से लौट आया। பிரயோஜனம் என்ன? क्या उसका जरूरत हुआ? உபவாசித்து என்ன பிரயோஜனம்? उपवास करके क्या फायदा हुआ? கண்ணீர் வடித்து என்ன பிரயோஜனம்? आंसू बहाकर क्या फायदा हुआ? பதில் இல்லாம திரும்ப வந்துருச்சே. लौट कर तो आप ही के पास आ गया है। உங்களுடைய ஜெபம் உங்க மடியில திரும்ப வரக்கூடாது. आपका प्रार्थना आपके गोद में फिर से लौटने कर नहीं आना है। பதில் இல்லாமலே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. कितने लोग अपने प्रार्थना का जवाब न मिलते हुए जी रहे இல்லை हैं। என்பதை விளங்கிக் கொள்ளணும். क्यों प्रार्थना का जवाब नहीं है आपको समझना है। புலம்பல் 3 அதிகாரம் विलाप का पुस्तक 3 अध्याय 44ஆம் வசனத்திலே 44 वचन में ஜெப உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு மேகத்தினால் உம்மை மறைத்துக் கொண்டீ. और प्रार्थना ऐसे न पहुंचने तक आपने मेघ से घर को घेर लिया है। ஜெபம் அங்கே போக முடியாதபடிக்கு, பரலோகத்துக்கு போய் தட்ட முடியாதபடிக்கு ஒரு மேகம் அப்படியே மூடிருச்சாம். आपने मेघ को घेर लिया है जब तक ऐसे कि आपका मेरा प्रार्थना वहां पर ना पहुंचे। ஆகையால் அந்த ஜெபம் திரும்ப மடியிலே வந்துருச்சு. इसलिए मेरा प्रार्थना दोबारा मेरी गोद पे आ गिरा। அவிதமாக மறைத்திருக்கிறது. क्योंकि वो मेघ को ढका गया है। அன்பிலே நாம் கேட்டு அதை தெளிவுபடுத்தணும். वो परमेश्वर से हमें पूछकर उस मेघ को साफ करना है। ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க காத்திருக்கிறார். परमेश्वर यहोवा आपके प्रार्थना को ஏனென்றால் அவர்தான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர். वही आपको प्रार्थना करने सिखाए हैं। ஜெபம் என்றால் என்ன என்பது அவர்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். प्रार्थना क्या है वही हमें सिखाए हैं। ஆகையால் ஜெபம் உங்களுடைய மடியில வரக்கூடாது, அது பதிலோடு வர வேண்டும். आपका प्रार्थना आपके गोद में दोबारा नहीं आना चाहिए, वो जवाब के साथ ही आना चाहिए। இந்த ஜெபாலய தலைவனை பாருங்கள்.
और ये आराधना का प्रधान को देखिएगा, அவன் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே விழுந்து அவன் கண்ணீர் வடித்து அழுகிறான், என் பிள்ளை சாக கிடக்கிறது. और वो परमेश्वर की चरणों में आकर, वो यीशु के चरणों में आकर वो रोता है और कहता है मेरा बेटा अभी मरने का स्थिति में है। ஆண்டவரே நீர் வர வேண்டும். वो कहता है कि परमेश्वर आप अभी आना है। இந்த ஜெபாலய தலைவரை போல இயேசுவின் பாதத்திலே விழுந்து உங்களுடைய குடும்பத்திற்காய், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காய், குடும்ப ஆசீர்வாதங்களுக்காய் நீங்கள் போராடி ஜெபிக்க. इस व्यक्ति, इस प्रधान व्यक्ति के जैसे आप भी यीशु के पद तले, पैरों तले आप उनके गिरकर परमेश्वर से अपने परिवार के लिए, उनके अभिषेक के लिए, उनके उद्धारता के लिए आप प्रार्थना कीजिए। எதுவரைக்கும் அப்படி ஜெபிக்க வேண்டும்? कब तक आपको ऐसे प्रार्थना करना है? 123 சங்கீதம் 2ஆம் வசனத்திலே 123 भजन संगीता 2 वचन में, கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. जब तक परमेश्वर मुझ पर दया नहीं दिखाते तब तक आप, मेरा दृष्टि आप ही को देखता है। எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் ஒரு வேலைக்காரனை, ஒரு எஜமானை வேலைக்காரன் பார்ப்பது போல பார்த்து கொண்டே இருக்கிறது. जब तक परमेश्वर हमारे ऊपर कृपा नहीं दिखाते तब तक वैसे ही जैसे एक मालक, एक नौकर जो है अपने मालक की ओर देखता रहता, वैसे हम भी आपको देखते புலம்பல் रहेंगे। 3ஆம் அதிகாரம் विलाप गीत का पुस्तक 3 अध्याय 49-50 வசனத்திலே 39-50 में हम पढ़ते हैं, பரலோகத்திலிருந்து தேவன் நோக்கி பார்க்க மட்டும் இடைவிடாமல் என் கண்கள் கண்ணீரை சொரிந்து கொண்டே இருக்கிறது. स्वर्ग से देख, जब तक परमेश्वर वहां से नहीं देखते हैं तब तक मेरी दृष्टि जो है स्वर्ग की ओर आंसू बहाते हुए देखते हैं। பரலோகத்திலிருந்து எங்களுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் அழுதுட்டே தான் இருப்பேன். जब तक स्वर्ग से मुझे जवाब नहीं मिलता तब तक मैं स्वर्ग की ओर देखकर आंसू बहाते रहूंगा। ஹalleluya. हालेलुया। ஜெபம் எத்தனை தேவை! प्रार्थना कितना जरूरत है। தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு அருமையா ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के बच्चे हमें कितने अच्छे तरह से 1 प्रार्थना करना ராஜாக்கள் है। 18-ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே திரும்ப தீர்க்கதரிசியாகிய எலியா முகக்குப்புற விழுந்து விழுந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். और पहले राजा 18 में हम पढ़ते हैं कि दोबारा भविष्यद्वक्ता एलिया जो है वो घुटने टिकाकर अपने आप चेहरे को नीचे कर दोबारा वो परमेश्वर की ओर देखकर प्रार्थना करता है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கணும். हम परमेश्वर के बच्चे, हमारे जीवन में भी इसी तरह होना है। 62:7 பிரகாரமாய் அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. आयशया का पुस्तक 62:7 में आप पढ़ते हैं कि उन्हें बैठा हुआ, இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த கொள்ளை நோய் அமிதமாய் தேசத்தை விட்டு, தேவ பிள்ளைகளை விட்டு, இந்த மும்பை தானா பகுதியை விட்டு, மகாராஷ்டிரா விட்டு விலகும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே போராடுங்கள், கண்ணீர் வடித்து அழுது செவி. इस कोरोना महामारी से परमेश्वर हमारे इस मुंबई शहर को, इस ठाणे शहर को, इस महाराष्ट्र के पूरे शहर को परमेश्वर हमें इससे छुटकारा देने के लिए आप आंसू बहाकर, गिड़गिड़ाकर परमेश्वर से प्रार्थना करो। जब तक परमेश्वर आप जवाब नहीं देते हैं, இந்த தேசத்தை தேவன் நோக்கி பார்க்க வரைக்கும், जब तक स्वर्ग से परमेश्वर अपने इस देश की ओर नहीं देखते हैं, உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரட்டும். ना रुकते हुए आपके आंखों से आंसू बहते रहना चाहिए। பிள்ளைகளாகிய நீங்கள் ஜெபியுங்கள். तो परमेश्वर से आप गिड़गिड़ाकर प्रार्थना कीजिए। முதலாவது வீட்டு தலைவன், இரண்டாவது ஜெபத்திற்கு தலைவன். पहली बात तो है घर का प्रधान, दूसरी बात प्रार्थना का प्रधान। அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने हमें अभिषेक करके रखा है। மூன்றாவதாக तीसरी बात, 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம், पहला इतिहास का पुस्तक 12 अध्याय 32ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 32 हम पढ़ेंगे, 32 हम पढ़ेंगे। காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேர் இருந்தார்கள். और जो सोच योजना बताते थे वो मुख्य प्रधान जो थे 200 थे। காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் இருந்தார்கள். और जो हमेशा
वो हमेशा वो भविष्य में भी योजना बताने वाले मुख्य प्रधान थे। 200 பேர் இருந்தார்கள். 200 लोग मौजूद थे। தாவீதினுடைய காலத்திலே நடந்த சம்பவத்தை நாம் இங்க பார்க்கிறோம். दाऊद के दिनों में ये जो संभव बताया गया है। தீர்க்கதரிசியாகிய நாத்தான் இருக்கிறான். भविष्यद्वक्ता नातान उस पर वहां था। ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, அவன் பிரதான ஆசாரியனாயிருக்கிற சாதோக் இருக்கிறான். और प्रधान याजक जो है वो साधुक वहां पर था। தாவீதினுடைய காலத்திலே दाऊद के समय पर 200 பேரு யோசனை சொல்லுவதற்கு இருந்தாங்க. 200 लोग जो प्रधान थे, जो योजना करते थे। Praise the Lord. हालेलुया। அவருடைய வேலை என்னன்னா யோசனை சொல்லணும். उनका काम क्या था? उनके योजना बताना था। தாவீது கேட்டானா, ஏதாவது இதுக்கா இந்த மாதிரி படையெடுக்க வந்துட்டாங்க, இல்லைன்னா தேசத்துல இப்படி பிரச்சனை இருக்குது, உங்க ஆலோசனை என்ன, உங்களுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த இப்படி ஆலோசனை சொல்லுவதற்கென்றே 200 பேரை வச்சிருந்தான். और अगर दाऊद को कुछ परेशानी हो गई तो वो पूछता था उन प्रधान लोगों से कि आपका योजना क्या है, आप क्या सलाह देते हो। ये सलाह देने के लिए ही वो इन लोगों को रखा गया था। கர்த்தர் உங்களையும் உங்க வீட்டுல அப்படி வைத்திருக்கிறார். परमेश्वर ने आपको भी आपके घर में ऐसा रखा है। எதற்கு தலைவர்களாய்? क्यों, किस बात का प्रधान रखा है? யோசனை சொல்லத்தக்க தலைவர்களாய், सलाह देने वाले प्रधान बना के रखा யோசனை है। சொல்லத்தக்க தலைவர்களாய், सलाह देने वाले प्रधान बना के रखा है। Praise the Lord. हालेलुया। நம்மை அபிஷேக ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை யோசனை ஆலோசனை கொடுக்கக்கூடிய தலைவர்களாய் நம்முடைய வீட்டுல கர்த்தர் வைக்கிறார். परमेश्वर ने जो हमें अभिषेक किया है, हमें प्रधान बनाया है, ताकि हम अपने परिवार को सलाह दे, एक अच्छा योजना दे। அந்த 200 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாலிபனுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்கணும், பெண்களுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்கலாம், வயது முதிர்ந்தவர்களுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்கலாம் என்பதை அறிந்திருந்தார்கள். वो 200 लोग क्या करते थे? उन्हें पता था कि जवान लोगों को कैसे योजना देना है, स्त्रियों को कैसे सलाह देना है, छोटे बच्चों को कैसे सलाह देना, वो अच्छी तरह से समझते थे। ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஆலோசனை கொடுக்கக்கூடிய தகுதியை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள, ऐसे ही हमें भी परमेश्वर के बच्चे हर एक लोगों को सही तरीके से सलाह देने के लिए परमेश्वर से पूछकर मांग कर लेना है। ஆகையால் யாக்கோபு 1:3 வாசிக்கிற, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவாய் இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்கணும், वही हम பூர்ணமாய் கொடுப்பார்। याकूब 1:3 में हम पढ़ते हैं, अगर जो भी परमेश्वर में है और वो उसका ज्ञान का कमी है तो परमेश्वर से अगर हम पूछेंगे उस ज्ञान वो पूरा दे देंगे। சாலமோன் தன் தேசத்தை அப்படி நடத்துவதற்கு காரணம் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டதினால்। सुलेमान ने अपने देश को इस तरह से चलाया क्योंकि वो परमेश्वर से ज्ञान पा लिया था। ஆண்டவரே, என் வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, परमेश्वर मेरे घर पे ऐसा एक परेशानी आ गया है, என்ன ஆலோசனை கொடுக்கணும், मैं मेरे बच्चों को क्या सलाह देना है, ஆண்டவரிடத்திலே கேட்கணும்। आप परमेश्वर से पूछिए। காலமாய் யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேர் இருந்தார்கள்। सदियों से योजना देने के लिए, सलाह देने के लिए प्रधान 200 थे। சில வீடுகளை கவனிங்க, कहीं घर पे परिवार में देखिएगा, தகப்பன் தாய் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க, माँ और पिता जो है वो अपने बच्चों को सिखाते हैं, சண்டை போடு விட்டுறாத, झगड़ा कर छोड़ना नहीं, நியாயத்தை கேளு, न्याय को पूछना, உனக்கு வர வேண்டியது வரணும், तुझे जो मिलना है तुझे मिलना चाहिए, சொத்தே போனாலும் அத கடைசி வரைக்கும் பார்த்துரும்। और अगर चाहे वो पूरा तेरा दौलत भी मिट जाए तब तू अंत तक तू झगड़ा करना। சொன்னா அவன் சும்மா இருப்பானோ? अगर इतना सा कहा तो क्या वो चुप बैठेगा? முழுவதும் கரப்பாயிரும், वो उसका पूरा दिमाग खराब हो जाता है। போடணும், கேஸ் போடணும், அவனை எதிர்க்கணும், இதுதான் அவன் மைண்ட்ல இருக்கும்। झगड़ा करना है, केस डालना है, उसके विरुद्ध खड़ा होना है, वही उसके दिमाग में चलता रहता है। நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஞானம் வேணும்। परमेश्वर के बच्चे, हमें ज्ञान की जरूरत है, நம்மிடத்தில் ஞானம் கேட்கணும், बुद्धि हमें परमेश्वर से पूछना चाहिए। ஆந்திராவிலே கிருஷ்ண தேவராயர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ராஜா இருந்தார்।
आंध्र प्रदेश में कृष्ण देवराय करके एक राजा उस समय पर था। அவனுடைய அரண்மனையிலே தெனாலிராமன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் மந்திரியாகவும் ஆலோசனை சொல்லுகிறவனாகவும் இருந்தான். और उसके राज्य में तेनाली रामन नामक एक मंत्री था। அந்த நாளிலே அந்த தேசத்திலே ஒரு பல மொழி பேசக்கூடிய ஒரு பண்டிதன், ஒரு புலமை வாய்ந்த ஒருவன் அவ்விதமாய் இந்த தேசத்தை ராஜாவை பார்ப்பதற்கு தேசத்துக்கு வந்தான். और उन दिनों में उन देश में एक बड़ा एक पंडित था जो उस देश में था। वो उस देश के राजा को देखने आया था उस महल में। அவனுக்கு தெரியாத பாஷையே கிடையாது. और वो ऐसा नहीं था कि उसको कोई भी भाषा नहीं आता था। எல்லா பாஷையும் சரியாய் ஒரு தாய் ஒரு மொழி போல அவன் மதர் டங் போல அவன் பேசுவான். और ऐसा था कि जब उसको चाहे जितना भी भाषा वो आता था वो इतना उसको अच्छे से आता था कि सभी वो अपने मातृभाषा जैसे ही वो बात करता था। ராஜாவிடத்திலே சொன்னான், ராஜாவே எனக்கு இத்தனை பாஷை தெரியும். और वो राजा से पूछता था, बोलता था कि राजा मुझे इतने सारे भाषाएं आते हैं। பாடலை பாடினான், கதை சொன்னான், அதனுடைய விளக்கத்தை சொன்னான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், கரகோஷம் எழுப்பினார்கள். और ऐसे बोलकर वो हर एक भाषा में गीत गाता था, वो उनका पूजा करता था और सभी लोग उसको देखकर आश्चर्यचकित होकर ताली बजाने लगे। அப்பொழுது அவர் சொன்னார், तभी उसने कहा, நான் இத்தனை பாஷை பேசுறேன், मैं इतना सारा भाषा बात करता हूँ। என் சொந்த பாஷை தாய்மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? क्या मेरा मातृभाषा क्या है आप जानते हो? அப்படி என்ன கேட்டா. उसने पूछा। ஜனங்கள் எல்லாரும் ராஜா முதற்கொண்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எதை சொல்றது, எல்லா பாஷையும் தாய் பாஷமா தான் பேசுறாங்க. और राजा और वहाँ के सभी लोग प्रधान, उनके सभी मुख्य लोग भी बहुत आश्चर्य हो गए कि ये तो सभी तरफ मातृभाषा जैसा ही बात करता है उसका। தெனாலிராமனை பார்த்து கேட்டா, என்னப்பா தெனாலி என்ன சொல்றானே, நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னா. वो तेनालीरामन को देखकर पूछता है कि क्या तेनाली ऐसे ये पंडित तो ऐसे बोल रहा है, तू क्या सलाह देता है? ராஜாவே நாளைக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு போயிட்டான். तो उसने कहा कि ठीक है राजा, मैं इसके बारे में कल आपको सलाह देता हूँ। தன்னுடைய வீடுகளுக்கு போனார்கள். இந்த புலவனும் ராஜ அரண்மனையிலே விருந்தினர் மாளிகையிலே அவன் அவ்விதமாய் ராத்திரில படுத்து நல்லா சாப்பிட்டு உறங்குகிறான். सभी अपने अपने घर चले गए थे और ये पंडित जो था वो महल में एक अच्छे से उसको कमरा दिया गया था, वहाँ पर खाना खा के वो सो गया था। தெனாலி தூங்கல. तेनाली सोया नहीं। ஒரு பெரிய தடி எடுத்துக்கிட்டான். एक बड़ा सा एक लकड़ी उठा लिया, डंडा उठा लिया। மெதுவாய் இவன் அந்த பண்டிதன் தூங்கி கொண்டிருக்கிற அந்த அறைக்கு வந்தான். और वो डंडा उठाकर वो जहाँ पर वो पंडित सो रहा था उस कमरा में आ गया। தன் தடியை வைத்து அவனுடைய காலை அவனுடைய பாதத்தில் ஓங்கி ஒரு அடி கொடுத்தான். और उस डंडे को लेकर उसके पैर के इधर वो जोर से मारा। அப்படி அடிச்ச உடனே वो मारते ही எவருடா அடி அப்படின்ட்டான். एवरुडा आदि करके वो ऐसे बताने लगा तेलुगु पे। இவனுக்கு விளங்கிருச்சு இவன் தெலுங்குக்காரன் தான். और वो समझ लिया कि वो जान लिया कि ये तेलुगु व्यक्ति। காலையில ராஜாவிட்ட வந்த, ராஜா இவன் தெலுங்குக்காரன் ராஜா அப்படின்னா. सुबह आया वो राजा के पास आकर कहने लगा कि तेनाली ने कहा कि राजा ये तो तेलुगु व्यक्ति है। ஸ்தோத்திரம். அது அந்த புலவன் அப்படியே தலை குனிஞ்சு ஒத்துக்கிட்டான். और वो पंडित भी वो समझकर ले लिया और वो ऐसे स्वीकार भी कर लिया। மக்களும் இந்த ஞானம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. संसार के लोग भी इतने ज्ञानी हैं। ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம ஞானம் இருக்கணும், யோசனை இருக்கணும். யாருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு என்ன ஆலோசனை கொடுக்கணும். हम भी परमेश्वर के बच्चे, हमें भी ज्ञानी होना चाहिए, बुद्धि होना चाहिए। अपने बच्चों को, अपने परिवार को क्या ज्ञान देना, सलाह देना, समझना चाहिए। நாளாகமம் 22ஆம் அதிகாரம் दूसरा इतिहास का पुस्तक 22वां अध्याय 3ஆம் வசனத்திலே 3वां वचन में அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழியிலே நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவன் தாய் ஆலோசனைக்காரியாயிருந்தாள். आगाब के घराने की सी चाल चला, क्योंकि उसकी माता उसे दुष्टता करने की सम्मति देती थी। பையன் கெட்டு போறதற்கு, இளவரசன் கெட்டு போகிறதற்கு அவங்க அம்மா தான் காரணமா இருந்தா.
वो जो राजा था वो बिगड़ने का कारण उसकी माँ थी। எங்க பைபிள் சொல்லுகிறது அவன் தாய் ஆலோசனைக்காரியாயிருந்தார். क्योंकि यहाँ पर बाइबल कहता है कि उसकी माँ ही उसका सलाह देती थी। உங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணமாக கூடாது. आपके बच्चे बिगड़ने के लिए आप कारण नहीं होना चाहिए। சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் मरकुस का सुसमाचार 6 अध्याय 23 இலிருந்து 25 வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். 23 से लेकर 25 वचन आप पढ़िएगा। ராஜாவுக்கு முன்பாக அந்த அந்த சிறுமி ஆடிக்கொண்டிருக்கிறார், டான்ஸ் ஆடினார். राजा के सामने वो छोटी लड़की जो है वो नाच रही थी। ஓ ஏரோது ராஜா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். हेरोद के राजा जो है वो सिंहासन में बैठा था। இவளுடைய டான்ஸ் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதனால் அவளை பார்த்து சொன்னார், உனக்கு என்ன வேணும், என் ராஜ்யத்தில் பாதி கேட்டால் உனக்கு நான் கொடுக்கிறேன். और उस लड़की को देखकर कहा कि क्योंकि वो खुश हो गया था उसके नाच से, तो उसने कहा कि तुझे क्या चाहिए, जो भी तू मांगे मेरा राज्य का आधा हिस्सा भी तुझे दूंगा। ராஜாவே கொஞ்சம் இருங்க, எங்க அம்மாட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு வரேன். तब उस लड़की ने कहा थोड़ी देर रुकिएगा, मैं मेरी माँ से सलाह मांगती हूँ। உள்ளே அந்த அவளுடைய தாய் இருந்தா. अंदर उसकी माँ बैठी थी। அம்மா ராஜா அப்படி கேக்குறார், என்ன வேணும், என்ன கேட்கணும்? तब उसने कहा कि माँ राजा ने ऐसे पूछा तुझे क्या चाहिए मांगना। கேட்க வேண்டிய எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கிறது. पूछने वाले कितना अच्छे कार्य था। ஆனால் அந்த தாய் என்ன சொல்லி கொடுத்தா? लेकिन उस माँ ने क्या पूछा? தேவனுடைய மனுஷனாகிய பரிசுத்தவானாகிய யோவான் ஸ்நானனுடைய தலையை நீ கேளு என்று கேட்டார். उस माँ ने ऐसे मांगा कि जो पवित्र स्थान पवित्र व्यक्ति परमेश्वर से अभिषेक किया हुआ बपतिस्मा यूहन्ना बपतिस्मा का सिर कटवा कर लेकर அவனை தலை சிரச்சேதம் பண்ணி ஒரு தட்டில வச்சு அவனுக்கு கொடுக்கிறார். और उसका सिर को मारा गया, उसका सिर को काट कर उसे एक பெரிய பரிசுத்தவானுடைய அமிதமான ஒரு தலை அவனுடைய கையில இருந்தது. एक बड़ा पवित्र धार्मिक व्यक्ति का जो सिर अब उसके हाथ में அந்த தாய் கெட்டது மாத்திரமல்ல, அவளையும் கெடுத்தால் நியாய தீர்ப்புக்கு முன்பாய் அவள் எப்படி நிற்பாள்? ना केवल उसकी माँ भी बिगड़ चुकी थी, लेकिन उसने अपनी लड़की को भी बिगाड़ दिया था। अब वो पवित्र स्थान में परलोक में कैसे वो गिनती देगी? உங்களை சார்ந்தவர்கள் கெட்டு போவதற்கு நீங்கள் காரணமாக கூடாது. आपका परिवार, आपके घर के सदस्य बिगड़ने का कारण आप नहीं होना चाहिए। தாவீதின் காலத்திலே எத்தனை பேர், 200 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். दाऊद के समय पर 200 से प्रधान थे। ஸ்தோத்திரம். அகிதோப்பேல் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு மனுஷன் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தார். अहीतोपेल करके नामक एक व्यक्ति जो विशेष रूप में दाऊद का सलाह देता था। 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். दूसरा सामुएल का पुस्तक 16:23 में हम ऐसे पढ़ते हैं। அவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை போல அந்த நாளிலே இருந்தது. और उसका जो शब्द था वो परमेश्वर का वचन की तरह था। அந்த அளவுக்கு அகிதோப்பேல் ஆலோசனை கொடுத்தால் தப்பாது, கரெக்டா இருக்கும். वैसे अगर वो सम्मति वो अहीतोपेल देता था तो वो सही रहता था। தேவன் அந்த அளவுக்கு அவனுக்கு விசேஷித்த ஆலோசனை கொடுக்கிற ஞானத்தை கொடுத்திருந்தார். इतना विशेष सलाह देने वाला व्यक्ति वो अहीतोपेल था। என்றைக்கு அவனுடைய ட்ராக், என்றைக்கு அவன் தவறாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்ல ஆரம்பித்தானோ அன்னைக்கே ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஆலோசனையின் ஆவியை தேவன் அவனை விட்டு எடுத்து போட்டார். और जब भी वो परमेश्वर के बच्चों के विरोध सलाह देने लगा, सम्मति देने लगा, तब परमेश्वर ने उसे उसके स्थान से हटा दिया। 2 சாமுவேல் 17:23 பார்க்கிறோம், அவன் நான்று கொண்டு செத்தான். और दूसरा सामुएल 17:23 में हम पढ़ते हैं कि वो फांसी लगाकर मर चुका था। நம்முடைய தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். हमारे परमेश्वर सलाह देते हैं, सम्मति देते हैं। அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். वो सलाह देने में बहुत आश्चर्य है। அவர் செயலில் மகத்துவமானவர். उनके कार्यकर्ता में वो बहुत महत्वपूर्ण है। ஏசாயா 9:6, ஏசாயா 28:29 வாசித்து பாருங்க. ஏசாயா 9:6, ஏசாயா 28:29 अब पढ़ के देखिए। அவருடைய யோசனை நிலை நிற்கும்.
और उनका वो जो स्थान था, वो जो सलाह அவர் था, वो சொன்னார் हमेशा என்றால் स्थिर அது रहता அப்படியே है। நிலை நிற்கும். और अगर उन्होंने कुछ भी कहा तो वो स्थिर रहता है। மனுஷனுடைய ஆலோசனை அப்படியே போயிடும். पर मनुष्य का जो सलाह है वो वैसे ही चला जाता ஓ है, அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். लेकिन परमेश्वर का सम्मति जो है वो वैसे ही स्थिर रहता நீதிமொழிகள் है। 19 அதிகாரம் 21 வசனத்திலே வாசிக்க முடியும். हम नीति वचन 19-21 में हम पढ़ सकते हैं। ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். परमेश्वर से आप पूछिए। காலாகாலமாய் யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேர் இருந்தார்கள். सदियों सदियों तक सलाह देने के लिए सम्मति जो थे 200 प्रधान थे। முதலாவது நீங்கள் வீட்டு தலைவர்களாய், पहली बात तो आप घर का प्रधान होना है। ரட்சிக்கப்பட்டவர்களாய், தேவ வார்த்தை கீழ்ப்படிகிறவர்களாய், கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். उद्धार पाने वाले और परमेश्वर के वचन को, आज्ञा का पालन करने वाले, परमेश्वर के भोजन को लेने वाले रहना चाहिए। இரண்டாவதாக நீங்கள் ஜெபிக்கிற தலைவர்களாய் இருக்க வேண்டும். दूसरी बात, आप प्रार्थना करने वाले प्रधान होना चाहिए। மூன்றாவது ஆலோசனை யோசனை சொல்லத்தக்க தலைவர்களாய் இருக்க வேண்டும். तीसरी बात, आप सम्मति के प्रधान होना चाहिए, सलाह நான்காவது देने वाला ஒன்றை होना நான் चाहिए। சொல்லி முடிக்கிறேன். चौथा बात मैं बताकर चाहता हूँ। தாவீது ஒரு நாள் ஒரு ஒரு தேசத்துல ஒரு டிக்ளேர் பண்ணார். दाऊद एक दिन एक देश में उन्होंने डिक्लेयर किया, बताया, யார் ஒருவன் சியோன் எபூசு பட்டணத்தில் போய் சியோன் கோட்டையை பிடிக்கிறானோ அவன் அவன் தலைவனும் சேனாதிபதியுமாய் இருப்பான் என்று அவன் அறிக்கை இட்டான். जो कोई भी एबूसी शहर में जाकर वो वहां पर जाता है वो मुख्य प्रधान बनेगा। ஒன்று நாளாகமம் 11 அதிகாரம் पहला इतिहास का पुस्तक 11 अध्याय 6 வசனத்திலே 6 वचन में இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். इस कार्यों को हम यहाँ पर देखते हैं। யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். योआब जो है पहले से चढ़ गया। இங்கே இந்த இந்த பட்டணத்தை நிறைய பட்டணத்தை பிடிச்சிட்டு வந்துட்டார் தாவீது. ஆனா அந்த எபூசு பட்டணத்தை, அதாவது அந்த எருசலேமை அவனால பிடிக்க முடியல. दाऊद ने सारे शहरों को पकड़ा, लेकिन ये यबूसियों का जो शहर है उनका नामक नगर को नहीं पकड़ पाया। அது சியோன் கோட்டை பிடிக்க அவனால முடியல. और वो सियोन का वो कोटे को उसने वो पकड़ नहीं पाया। அதற்கு தான் அங்கே ஒரு ஒரு அறிக்கை, ஒரு ஆலோசனை கொடுக்கறான். ஏன்னா நிறைய பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. क्योंकि वहां पर अधिक से अधिक सेनापति लोग वहां पर थे, बहुत लोग, நல்ல யுத்த புருஷர்கள் இருக்கிறாங்க. बहुत युद्ध वीर लोग थे। நீங்க இந்த மிலிட்டரிக்கு, நீங்க ஆர்மிக்கு நீங்க சேனாதிபதி ஆகணும்னா இத பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களை சேனாதிபதிக்கு அந்த பதவியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா. अगर आप इस सेना का मुख्य सेनापति बनना है तो अगर इन्हें पकड़ के आएंगे तो मैं आपको सेनापति बनाऊंगा करके वो क्या कहा। ஸ்தோத்திரம். அப்படி சொன்ன உடனே तब वो कहते ही அநேகர் அதை முயற்சி எடுத்திருப்பாங்க. बहुत लोगों ने उसे बहुत प्रयास ஆனால் அந்த किया, பட்டணத்துக்குள்ளாய் போவதற்கு வழி இல்லை. लेकिन वो शहर में जाने के लिए कोई मार्ग नहीं था। ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்த பட்டணத்துக்குள்ள போகணும்னா 2 காரியம் செய்யணும். क्योंकि उस शहर में जाने के लिए 2 कार्य करना है। ஒன்று, சப்பானிகளையும் குருடர்களையும் ஜெயிக்கணும். पहली बात तो है सारे लंगड़ों को और जो अंधों को उन्हें जीतना है। இரண்டாவது, அங்க ஒரு வழி இருந்தது, அதுதான் சாலகத்தின் வழி. அதாவது அந்த டிச்சு, அந்த சாக்கடை வழியாகத்தான் உள்ள போக முடியும். दूसरी बात, अगर वहाँ एक रास्ता है, वो एक गटर की तरह है, उसके अंदर से ही वो कीचड़ का रास्ते से ही जाना है। 2 சாமுவேல் 5:8 நீங்க பாத்தீங்கன்னா சாலகத்தின் வழியாக, அதாவது அந்த சாக்கடை வர்ற வழியாகத்தான் உள்ள போக முடியும். दूसरा सामुएल 2:8 में आप पढ़ोगे तो पता चलेगा कि उस कीचड़ के मार्ग से ही आपको जाना है। அநேகர் போகணும்னு ஆசைப்பட்டாங்க, தலைவனாகணும்னு அநேகருக்கு ஆசை. ஆனா அதுக்குள்ள எப்படி போறது? बहुत लोग चाहते थे, बहुत
लोग जो भी आए थे उन्होंने चाहा कि उस मार्ग में उसे नगर शहर में जाना है, पर जाना कैसे है? இது ஒரு கொஞ்ச தூரம் இருந்தா சாக்கடை இருந்தா பரவாயில்ல, ஒரு பெரிய சாக்கடை அப்படி போயிட்டே இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு நேரம் இந்த துர்நாற்றத்தின் வழியாய் அந்த அசுத்தங்கள் வர்ற வழியில எப்படி உள்ளே போக முடியும்? अगर थोड़ी देर उस कीचड़ के रास्ते से जाना है तो चलता, लेकिन इतना बड़ा रास्ता है और उधर इतना बदबू भी आ रहा है, उस रास्ते को कैसे उसे वहां पर यात्रा कर सकते हैं? நினைச்சவங்க எல்லாம் திரும்பிட்டாங்க. जो भी जाने को चाहा तो बाहर फिर से लौट ஆனா இந்த गया। யோபுக்கு இப்படி ஆளு தலைவனாகணும். लेकिन ये योआब जो है उसे कैसे भी सेनापति बनना है, மிலிட்டரிக்கு நான் தலைவனாக இருக்கணும். वो सेना उनका मुख्य सेनापति उसे बनना அதுதான் था। அவனுடைய மைண்ட்ல உட்கார்ந்து இருந்துச்சு. उसके दिमाग में वही बैठ गया था। அது எத்தனை துர்நாற்றம் வந்தாலும் சரி, चाहे कितने भी बदबू आए, எத்தனை துர்நாற்றம் சரீரத்துல ஒட்டினாலும் சரி, चाहे कितने भी बदबू उसके शरीर में உள்ளே चिपक போவதற்கு जाए, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை, अंदर जाने के लिए भी कितना भी कष्ट हो तो भी எப்படி உள்ளே चलेगा, நான் போவேன். कैसे भी करके मुझे अंदर जाना ही அதுதான் है। நம்முடைய மைண்ட்ல இருந்தது. वही उसके दिमाग में बैठ गया था। உள்ளே போனா वो अंदर गया, அந்த சீயோன் கோட்டையின் மேல ஏறி அது பிடிச்சிட்டான். वो सियोन का गढ़ में जाकर वो पकड़ लिया। அதைத்தான் நீங்க 5 அதிகாரம் 9 வசனத்தில் 8 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். वही हम 5वां अध्याय 1 நாளாகமம் 11:6 வாசிக்கிறோம். அவன் முந்தி ஏறி அவன் தலைவனாய் மாறினான். पहला इतिहास 11:6 में हम पढ़ते हैं कि वो पहली चढ़ गया और सेनापति बन गया। அவன் முந்தி ஏறி அதை தலைவ பதவியை அவன் பிடிச்சிட்டான். वो पहली चढ़ गया और सेनापति बन गया। சியோனுக்கு போகணும்னா நம்ம யோசித்தா நமக்கு போகாது. நமக்கு ஏதோ ஆசை நம்ம இருக்கிறதுனால நம்ம போயிட முடியாது. अगर सियोन के गढ़ में जाना है तो हम सोचेंगे तो हम नहीं जा सकते, और इच्छा है तो नहीं जा सकते। அந்த சிங்காசனத்தை பிடிக்கணும், उस सिंहासन को हमें पकड़ना இயேசுவோடு கூட है, அங்கே இருக்கணும், यीशु के साथ हमें रहना அங்கே है, அவரிடத்திலிருந்து கிரீடங்களை நான் பெற்றுக்கொள்ளணும். उनका मुकुट को हमें लेना है। ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கணும். परमेश्वर का आशीर्वाद हमें पाना है, கோடான अनुभव கோடி करना தேவ है। தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் அங்கே நான் மகிமையில இருக்கணும். करोड़ों करोड़ देवदूत और वहाँ के पवित्र लोगों के साथ रहना அந்த है। எண்ணம் நம்ம மைண்ட்ல எப்போ இருக்கணும். ऐसा सोच हमारे दिमाग में हमेशा होना चाहिए। அப்பொழுது நமக்கு வருகிற அவிதமான ஸ்தோத்திரம், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தை, அவமானம் ஒன்னையும் நம்ம நினைக்கவே மாட்டோம். तब हमें आने वाला जो निंदा है, जो कष्ट है, जो कितने सारे जो शर्म है, जो कितने अपमान है, वो उसके बारे में हम सोचेंगे ही नहीं। இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்கள். यीशु को ध्यान दीजिएगा। எபிரியர் 12 அதிகாரம் 2 வசனத்திலே इब्रानियों का पुस्तक 12:2 में हम पढ़ते हैं, அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். वो अपमान को नहीं सोचे, लेकिन उन्होंने सूली पर ध्यान दिया। அவரை அவிதமாய் காரி உமிழ்ந்தார்கள், அவரை அடித்தார்கள், அவரை பரியாசம் செய்து அதெல்லாம் நினைக்கல அவர். उन्होंने उन पर थूक किया, उन्होंने उन्हें अपमान किया, उन्होंने उनका अनादर किया, बट लेकिन उन्होंने उसके बारे में नहीं सोचा। நான் சிங்காசனத்திலே பிதாவோடு கூட நான் உட்காருவேன். क्योंकि यीशु को पता है कि वो सिंहासन में जाकर अपने पिता के साथ मौजूद रहने वाले हैं। இப்பொழுது அவர் சிங்காசனத்திலே அவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். इसलिए वो आज भी अपने पिता के साथ सिंहासन में उनके दाएं ओर என்னை बैठे हैं। நிந்திக்கிறாங்க, என்னை அவமதிக்கிறாங்க, என்னை சிலுவையில் அறைந்தாங்க, இந்த சிங்காசனம் எனக்கு வேணாம் அப்படின்னு இருந்தாருன்னா நிச்சயமா அங்க போய் சேர்ந்திருக்க முடியாது. और मुझे इतना अपमान कर रहे हैं, मेरा इतना अनादर कर रहे हैं, मुझे इतना लज्जित कर रहे हैं, अपमान कर रहे हैं करके अगर निंदा कर रहे हैं, उन्होंने सोचा होगा तो उन्होंने कभी सूली पर नहीं चढ़े होंगे। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், वही प्रेरित पौलुस कहते हैं 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனத்திலே, दूसरा कुरिन्थियों का पुस्तक 4:15 में, லேசாக நீங்கிற உபத்திரவம் நித்திய கன மகிமையை உண்டாக்கும். जो ऐसे ही साधारण से जाने वाला उपद्रव जो है वो नित्य काल में हमें நமக்கு ஏற்படுகிற பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் லேசாக நீங்கி போகும். हमारे संसार में जो भी अपमान या जो भी निंदा हम गुजर रहे हैं वो हमारे जीवन से ऐसे ही चला जाएगा।
ஸ்தோத்திரம், அந்த ஆசீர்வாதங்கள் நித்திய நித்தியமாய் நிலைக்கக்கூடியது. क्योंकि हम जो आशीर्वाद पाने वाले हैं स्वर्ग में, वो हमारे लिए नित्य काल तक रहेगा। அப்படிப்பட்ட உபத்திரவத்திலும் பாடுகளின் மத்தியில கடந்து போறீங்களா? தேவன் என்ன செய்கிறார்? 1 பேதுரு 5:10 வாசிக்கிறோம். கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். हम पहला पत्रस 11:5 में हम पढ़ते हैं कि इतना सारा निंदा में अगर हम गुजर रहे हैं तो वो थोड़े समय के लिए जो हमें कष्ट मिल रहा है, उसके अधिक वो परमेश्वर उससे हमें स्थिर करेंगे, हमें सीधा करेंगे, हमें अच्छी तरह से बनाएंगे। யோப் எப்படி உள்ளே போனான்? योआब कैसे अंदर गया? சாலகத்தின் வழியாய் போனான். उस कीचड़ के रास्ते से गया। சாக்கடையின் வழியாகத்தான் உள்ளே போனான். उस कीचड़ के रास्ते से ही गया। ஐயோ, எல்லாரும் இவ்வளவு நாற்றெடுக்குமே, திரும்பி வரும்போது என்னுடைய உடையெல்லாம் நாரி போகுமே அப்படிலாம் நினைக்கல. இதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். वो ऐसे नहीं सोचा कि कितना बदबू आएगा, मैं बाहर निकलूंगा तो मेरे शरीर में कितना बदबू आएगा, लोग क्या सोचेंगे, नहीं सोचा। கொஞ்ச நேரம் தான், सिर्फ थोड़े समय के लिए ही है। பாடு நான் ஒரு பெரிய தலைவனாய் மாறப் போகிறேன், क्योंकि इसके बाद में बड़ा मुख्य सेनापति बनने वाला। ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நான் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் நமக்கு மைண்ட்ல இருக்கணும். परमेश्वर के बच्चे आप और मेरे अंदर ऐसा ही एक दिमाग, एक ज्ञान हमारे अंदर भी होना चाहिए। மார்க்கம் பாடுகளும் கஷ்டங்கள் நிறைந்த மார்க்கம் தான். ये धर्म जो है हमारे लिए कष्ट भरा होगा या फिर निंदा भरा भी हो सकता है। கர்த்தருக்கு வைத்திருக்கிறதான அந்த பரலோகத்தின் மார்க்கம், அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமை நிறைந்த இடம். लेकिन क्योंकि परमेश्वर ने मेरे लिए रखा गया एक मार्ग जो है, वो धर्म जो है, वो मेरे लिए आशीर्वादित होगा, बहुत महिमा में होगा। அவன் உள்ளே கடந்து போனவரை 2 கூட்டத்தார் எதிர்த்து நின்றாங்க. वो जैसे ही अंदर गया, उसके विरोध दो सेना के लोग खड़े हो गए। ஒன்று சப்பானிகள், இரண்டாவது குருடர்கள். 2 झुंड के लोग खड़े हो गए थे। एक तो लंगड़े लोग थे, दूसरे तो जो अंधे थे। அவர்கள்தான் பட்டயங்களையும் அவிதமான கருவிகள் எடுத்துக்கொண்டு யோபை எதிர்த்து நின்றார்கள். वही हाथ में तलवार लेकर सारे तरह से तैयारी करके खड़े हो गए थे योआब के। சப்பானிகள் என்றால், और जो लंगड़े बोले तो சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தின்படி நடக்க முடியாதவர்கள் தான் சப்பானி. जो सच्चाई को जानते हैं लेकिन सच्चाई के रास्ते में नहीं चल पाते, वही जो உண்மையான மார்க்கம் என்பதை தெரிந்திருந்தும் அதில நடக்க தெரியாதவன் தான் ஆவிக்குரிய சப்பானி. और जो समझता है कि क्या है सच्चाई का धर्म, लेकिन उस सच्चाई के मार्ग से नहीं चलता है, वही है आत्मिक का लंगड़ा। யார் குருடர்கள்? कौन है जो अंधे होते हैं? பரலோகத்தின் மகிமையை கேட்டும் அறிந்தும் பரலோகம் போக வாஞ்சையற்றவர்கள் ஆவிக்குரிய குருடர்கள். और जो स्वर्ग के बारे में, उनके महिमा के बारे में सुनते हैं, समझते हैं, लेकिन उसके चाहत में नहीं रहते हैं, और जो नहीं चाहते हैं कि वो स्वर्ग जाए, वही है दृष्टि नहीं है। வாஞ்சையற்றவர்கள், தரிசனமில்லாதவர்கள், जो स्वर्ग का दर्शन नहीं होता है, जिनको स्वर्ग का कोई चाहत नहीं है, वही है अंध आत्मिक। 2 கூட்டத்தாரை யோப் ஜெயித்தான். ये 2 झुंड को योआब जो था वो जीत गया। உள்ளே அவன் கடந்து போனான் சாக்கடை வழியாக. वो अंदर कीचड़ के मार्ग से चलता रहा। சப்பானிகளை அவிதமாக மேற்கொண்டான், ஜெயித்தான், குருடர்களை ஜெயித்தான். वो लंगड़ों से जीता और वो अंधों से भी जीता। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில परमेश्वर के बच्चे हमारे जीवन में ஜெயம் இருக்கு, जीत होना चाहिए। தரிசனம் உங்களுக்குள்ள एक दर्शन हमारे अंदर होना चाहिए। அபிரகாம் தரிசனத்தோடு வெளியே புறப்பட்டான். अब्राहम दर्शन के साथ ही बाहर निकला। லோத் அவனோடு கூட வந்தான். लोत उसके साथ ही आया। ஆரம்ப நாட்களிலே அபிரகாமை போல அவன் தரிசனம் உள்ளவனை போல காட்டிக்கொண்டான். शुरुआत में वो भी अब्राहम के जैसे दर्शन वाला ही दिखाई दिया। ஆனால் அபிரகாமுடைய தரிசனம் வேறு, லோத்துடைய தரிசனம் வேறு. लेकिन अब्राहम का दर्शन अलग था, लोत का दर्शन अलग था। தன்னுடைய நிலைமையை அவன் அவிதமாய் வெளிப்படுத்தி அபிரகாம் விட்டு வெளியே போனான். ஆனால் அபிரகாம் கானானுக்குள் பிரவேசித்தான், லோத்து சோதோம் பட்டணத்துக்குள் கடந்து और अपना परिस्थिति जानकर जो था लोत
अब्राहम से अलग हो गया था, लेकिन अब्राहम जो है कनान देश में प्रवेश किया और लोत जो था इसीलिए वो सोदोम சியோனுக்கு के போக शहर வேண்டும் में प्रवेश என்கிற ஒரு किया। ஆசை உங்க உள்ளத்துல இருக்கு. अगर सियोन को जहाँ पहुंचना है करके एक इच्छा चाहत எத்தனை हमारे अंदर பாடுகள் होना பிரச்சனைகள் चाहिए। வந்தாலும் அந்த சியோனுக்கு நான் போவேன். कितने निंदा, कितना अपमान चाहे, कितना कष्ट आए तो भी मैं सिहोन में அந்த जा பரலோக पहुंचूंगा। ராஜ்யத்துக்கு நான் கடந்து போவேன். वो स्वर्ग राज्य में मैं जा पहुंचूंगा। அது எத்தனை நிந்தை வந்தாலும் பரவாயில்லை, चाहे कितना निंदा मुझे आए எத்தனை चलेगा, கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. चाहे कितना कष्ट भरा होगा तो என்னோடு भी கூட चलेगा। வந்தவர்கள் அநேக பேர் அவிதமாய் அந்த வழியில நடக்க முடியாமல் பின்வாங்கி போனாலும் நான் கடைசி வரைக்கும் கடந்து போய் அந்த ராஜ்யத்தை பரலோகத்தை நான் அடைவேன். चाहे मेरे साथ जितने भी लोग आए मेरे साथ नहीं होते हैं और मेरे से अलग हो गए हैं तो भी मैं उनसे नहीं मिलूंगा, लेकिन मैं सियोन राज्य स्वर्ग राज्य में प्रवेश நாலு करूंगा। காரியங்கள் உங்களோடு நான் பேசினேன். 4 कार्यों को मैं आपके साथ बताया। நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। இந்த வசனங்களை மனதில் வைங்க. ये सारे वचनों को अपने अपने दिमाग में रखिएगा। தேவன் நம்மை தெரிந்து கொண்டது, நம்மை ரட்சித்தது, அபிஷேகித்தது நாம் தலைவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर ने हमें चुना, हमें अभिषेक किया, ताकि हम एक प्रधान बन सके। நீங்கள் வீட்டு தலைவர்களாய், அவிதமாய் குடும்ப தலைவர்களாய், ஜெப தலைவர்களாய், நீங்கள் ஆலோசனை கொடுக்கிற தலைவர்களாய், சியோனில் பிரவேசிக்கிற தலைவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். अब घराने का प्रधान, अब प्रार्थना का प्रधान, एक सलाह देने वाला प्रधान और सियोन में जाने वाला, स्वर्ग राज्य जाने वाला प्रधान बनना चाहिए। ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். हम परमेश्वर से प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे समय के लिए எவ்வளவு हम आपकी நேரம் स्तुति உடைய करते பிள்ளைகள் हैं। ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். कितने समय तक परमेश्वर आपने आपके बच्चों को बिठाकर वचन सुनने दिया, उसके लिए வார்த்தைகள் धन्यवाद வீணாக देते हैं। கூடாது, அது 100 பலன் தரணும். परमेश्वर ये संदेश जो है व्रत नहीं जाना चाहिए, वो 100 गुण बल देना எங்களை चाहिए। தெரிந்தெடுத்தது, எங்களை ரட்சித்தது, எங்களை அபிஷேகித்தது, எங்களை வேறுபிரித்தது ஒரு நோக்கம் அப்பா. परमेश्वर आपने हमें उद्धार दिया, आपने हमें अभिषेक किया, आपने हमें अलग किया। परमेश्वर उसका एक मकसद है। ஆண்டவரே, அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தாங்க. ये सभी अनुग्रह परमेश्वर आप हमें நாங்கள் दीजिएगा। வீட்டு தலைவர்களா, குடும்ப தலைவர்களா எங்களை மாற்றுங்க. हमें एक घर का प्रधान बनाइएगा। எங்களை ஜெப தலைவர்களா எங்களை மாற்றுங்க. हमें प्रार्थना का प्रधान बनाइएगा। ஆலோசனை கொடுக்கிற தலைவர்களா எங்களை மாற்றுங்க. हमें सम्मति सलाह का प्रधान சியோனை बनाइएगा। பிடிக்கிறவர்களாய், சியோனுக்குள் பிரவேசிக்கிற தலைவர்களா எங்களை மாற்றுங்க. सियोन का गढ़ पकड़ने वाले या सिहोन में प्रवेश करने वाले प्रधान இந்த காலையில बनाइएगा। வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் ஆவியானவர் எடைப்படுங்க. ये शब्द वचन जो भी सुन रहे हैं, हर एक हृदय में आत्मा जी आप उनके साथ நம்முடைய बात कीजिए। ராஜ்யத்துக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. आपके राज्य के लिए परमेश्वर उन्हें இந்த तैयार வார்த்தைகளை कीजिए। கேட்கிறவர் யார் இருந்தால் பலவீனமாய், சுகவீனமாய், ஆண்டவரே கவலை பாரத்தோடு யார் இருந்தாலும் அவர்களை ஆவியானவர் தொட்டு சுகமாக்குங்க, ஆசீர்வதி. जो भी ये वचन सुनने वाले जो कोई भी हो, उनके हृदय में उनके जो भी कष्ट है, उनके जो भी दुर्बलता या परेशानी है, सारे को दूर करके परमेश्वर आप उन्हें आशीर्वाद எல்லா कीजिए। மகிமை கனம் துதி உமக்கே செலுத்துகிறேன். सारे महिमा आदर परमेश्वर केवल हम आप ही को देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை कतरे ஸ்தோத்திரி. स्तोत्री என் முழுமே அவர் பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி என் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே। நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். परमेश्वर आपको आशीर्वाद करे। ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு தேவனுடைய செய்தி ஆராதனை உங்களை தேடி. रविवार सुबह 8 बजे को परमेश्वर का आराधना संदेश आपको ढूंढ இந்த कर நாட்களில் आएगा। அதிகமாய் ஜெபியுங்கள். इन दिनों में अधिक से अधिक प्रार्थना कीजिए। நிறைய மரணங்கள் குறித்து நான் கேள்விப்படுகிறேன். बहुत सारे मृत्यु के बारे में मैं सुन रहा हूँ। அநேகருக்கு கொரோனா தொற்று அமிதமாய் எழும்பி இருக்கிறது. अनेक लोगों को कोरोना महामारी पकड़ लिया है। அதிகமாய் ஜெபிங்க. उसके लिए अधिक से अधिक प्रार्थना ஜெபிக்கும் कीजिए। போதெல்லாம் இதெல்லாம் கேட்ச் பண்ணி சபித்து கட்டி ஜெபிங்க. जब भी आप प्रार्थना करते हो, ये सबको शाप करके आप उसे बांध कर प्रार्थना உங்களுடைய कीजिए। ஜெபத்துக்கு கட்டாயம் பதில்.
आपके प्रार्थना का जरूर परमेश्वर கர்த்தர் जवाब देंगे। ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन।